வாழ்வோடு வாழ்ந்தோம். அன்பிற்குரியவர்களே, இன்று இந்த கல்லூரியில் உங்களை எல்லாம் நேரில் சந்திக்கின்ற பாக்கியத்தை கொடுத்த இயற்கைக்கும் அதற்கு வாய்ப்பு அமைத்து கொடுத்த அன்புள்ளங்களுக்கும் அனுமதி அளித்த கல்லூரி முதல்வர், தமிழ்துறை தலைவர் மற்றும் கல்லூரியில் பணிபுரியும் அன்பு உள்ளங்களுக்கும் இந்த வேலையை நீங்கள் குழுமியிருந்து இந்த உபதேசத்தை கேட்பதற்காக உங்கள் நேரத்தை ஒதுக்கியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை முதல்வன் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே பேச அழைத்தார்கள் என்று சொல்வதை விட அழைப்பு கேட்டு வந்தோம் என்றுதான் சொல்ல வேண்டும். அதான் உண்மை, இல்லையா? அப்பொழுது என்ன பேசுவது என்ற ஒரு எண்ணம். ஏனென்றால் பொதுவாக நாம் உரையாற்றுகின்ற இடங்களெல்லாம் என்னை சார்ந்தவர்கள், அதாவது ஆன்மீகம் சார்ந்தவர்களாகத்தான் அதிகம். ஆன்மீகம் சார்ந்து பேசுகின்ற பொழுது அவர்களுக்கும் இந்த பொருள் தெரிந்திருக்கும். எனவே அது ஒரு எளிய நடை. எனக்கு தோன்றியதெல்லாம் நான் பேசிவிடலாம். ஆனால் இது போன்ற கல்லூரிகளில் செல்கின்ற பொழுது கொஞ்சம் கவனத்தோடு செல்ல வேண்டும். கல்லூரியை பேசியிருக்கிறேன், நிறைய கல்லூரியில் பேசியிருக்கிறேன். எத்தனை கல்வி பேசினாலும் ஒவ்வொரு கல்வியிலும் முதல் முறை பேசுகின்ற மாதிரி ஒரு எண்ணத்தை உண்டு பண்ணுகின்றது. காரணம், நீங்கள் இளைஞர்களாக இருப்பதால். உங்கள் இளமை எதையுமே உற்று பார்த்தோம், இல்லையா? பிடிக்கவில்லை என்றால் முதலிடம் பிடித்துக் கொண்டால் தப்பிக்கொள்ளும். ஏன்னா அந்த பருவத்தினுடைய தன்மை அப்படி. எனவே எந்த தலைப்பில் பேசுவது என்ற சிந்தனை வருகின்ற பொழுது உங்கள் உயர்வு உங்கள் கையில் என்ற தலைப்பை கொடுங்களேன் என்று சொல்லிவிட்டேன். உயர்வு என்கின்ற பொழுது அதை சிந்திக்கின்ற பொழுது நிறைய இருக்கின்றது. எது உயர்வு? நமக்கு உயர்வு என்று சொல்வது மற்றவருக்கு கடவாக இருக்கும். எல்லோருடைய உயர்வும் ஒன்றாக இருப்பதில்லை, இல்லையா? அப்ப எந்த உயர்வை பேசுவது? சில பேர் பணத்தை நோக்கி செல்வார்கள், சில பேர் கல்வியை நோக்கி செல்வார்கள், சில பேர் பதவியை நோக்கி செல்வார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருடைய உயர்வு என்பது ஒவ்வொரு கோணத்தில் இருக்கும். இங்கு பலதரப்பட்டவர்கள் இருக்கின்றீர்கள். உங்கள் அத்துணை பேருக்கும் முன்னேறாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு பயணித்துக் கொண்டிருந்தேன். இந்த கல்லூரியை அடைந்து உங்கள் முதல்வரை சந்திக்கும் வரை பேசுவது என்பதை பற்றி நான் முழுமையாக முடிவு பண்ணவில்லை. ஆனால் அவர்களை சந்தித்த போது எப்படி இறைவன் படியெடுத்து கொடுத்தாரோ, உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் சொல்லி அடி எடுத்து கொடுத்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, பேசுவதற்குரிய அடியை எடுத்து கொடுத்தார்கள். என்னவென்றால், ஏட்டுக்கல்வியில என்னங்க, ஏட்டுக்கல்வினால் ஒரு பலன் இல்லையே என்ன ஒண்ண அந்த ஏடு என் தலையில் பொறிய தட்டியது, இல்லையா? ஏட்டு கல்வின்னு சொன்னாலே அது ஏட்டில் இருப்பதோடு ஏட்டோடு இருக்கின்றது என்று அர்த்தம். அந்த ஏட்டை நாம் நம் மனதில், அறிவில், வாழ்வில் கையாளுகின்ற போது அது ஏட்டு கல்வியாவதில்லை, வாழ்க்கை கல்வியாக மாறும். அதைத்தான் மனதில் வைத்துக் கொண்டு இந்த வாழ்க்கைக்கு வேண்டிய கல்வி வேண்டுமே என்கின்ற ஒரு ஆதங்கம் அவர்களிடந்து தெரிந்ததாக நான் எண்ணிக்கொண்டேன். எனவே அந்த ஏட்டு கல்வியை பற்றி, ஏட்டு கல்வியிலிருந்து நாம் எப்பொழுது எப்படி மாறுவது, எப்படி நம்மை உயர்த்திக் கொள்வது என்ற வெளிப்பாட்டை சொல்லலாம் என்று ஒரு சிறிய எண்ணம். ஒரு கதையோடு ஆரம்பிக்கின்றது. உங்களுக்கு எல்லாம் தெரிந்த கதைதான். ஆண்டனி கிளியோபாட்ரா, இல்லையா? வெனிஸ் நகர வாணிகன் ஒரு கதை, ஷேக்ஸ்பியருடைய கதை, மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ். கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ்ல ஆண்டனி அவருடைய, சுருக்கமாக சொல்கின்றேன், ஆண்டனிங்கிற ஒரு நபர், அவர் அவருடைய நண்பருடைய திருமணத்திற்கு உதவுவதற்காக சைவா தூங்கக்கூடிய ஒருவரிடமிருந்து
பணம் கடன் பெற்றுக் கொடுக்கிறார். அந்த ஷைலாக் என்பவர் சமூகத்தில் பெரும் பணக்காரர், ஆனால் மனம் பண்பாடற்றவர், பணத்தின் மீது மட்டும்தான் குறிக்கோள் கொண்டவர், அனைவரும் தன்னைத்தான் போற்ற வேண்டும் புகழ வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடையவர். ஆனால் ஆண்டனி அப்படி அல்ல. ஆண்டனுடைய குணம் பரந்த குணம், பண்பட்ட குணம், அனைவருக்கும் உதவுகின்ற ஒரு நல்ல எண்ணம் கொண்டவர். அதனால் மக்கள் அவரை நேசித்தார்கள், ஆண்டனியை நேசித்தார்கள். அந்த ஷைலாக்கிடம் பணத்துக்கு செல்வார்களே தவிர அவரை மதிப்பதில்லை. இது ஷைலாக்கின் மனதிற்குள் ஒரு பெரிய புயலை வீசியது, ஒரு பகைமை உணர்ச்சியை தூண்டியது. எப்படியாவது ஆண்டனியை தலைமுடிய வைக்க வேண்டும், தன்னினும் தாழ்ந்தவன் என்கின்ற ஒரு எண்ணத்தை அந்த சமூகத்தில் விதைக்க வேண்டும் என்ற உள்ளுணர்வின் காரணமாக பல வழிகளை தேடிக்கொண்டிருந்தார். அந்த காலகட்டத்தில் தான் ஆண்டனி தன்னுடைய நண்பனுக்காக ஷைலாக்கிடம் பணம் கடன் வாங்க செல்கின்றார். ஆண்டனியும் பணம் நிறைந்தவர் தான், நல்ல வணிகர். ஆனால் அவருக்கு பணம் அந்த காலகட்டத்தில் கையில் இல்லை. வணிகம் முடித்துவிட்டு வந்தால்தான் பணம் வரும் என்ற சூழ்நிலையின் நிமித்தம் கடன் வாங்கி கொண்டு தன் வணிகம் முடித்த பிறகு அந்த பணத்தை அடைத்து விடலாம் என்ற ஒரு நம்பிக்கை என்பால் அவரிடம் போய் கடன் கேட்கின்றார். ஷைலாக்குக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. எப்படி ஆண்டனியை தலைகவிட வைக்கலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்த நேரத்தில் தானாகவே வந்து மாட்டிக்கொண்டார் என்ற நினைப்போடு உடனே பணம் தருவதற்கு சம்மதித்தார். எவ்வளவு கேட்டாலும் தருகிறேன் என்றார். ஆண்டனி சொன்னார், இந்த திருமணத்திற்கு எவ்வளவு பணம் கொடுக்க வேண்டுமோ அந்த பணம் மட்டும் எனக்கு கிடைத்தால் போதும் என்றார். ஆனால் கொடுப்பதற்கு ஒரு நிபந்தனை வைத்தார் ஷைலாக். என்னவென்றால், குறிப்பிட்ட நாட்களுக்குள் அந்த பணத்தை திருப்பி தர வேண்டும். ஒரு 30 நாள் வச்சுங்களேன், ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள். அந்த 30 நாட்களுக்குள் இந்த பணத்தை திருப்பி தரவில்லை என்றால் எனக்கு பணம் தேவையில்லை, பணத்திற்கு பதிலாக உன் இதயத்தில் இருந்து 1 கிலோ கறி, சதை, மாமிச பிண்டம் வேண்டும் என்று எழுதி தருவாயா, தருகிறேன் என்றார். ஆண்டனிக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஏனென்றால் அந்த 30 நாட்களுக்குள் அவர் கப்பல் வணிகம் பண்ணினார். கப்பலில் சரக்கு எல்லாம் வந்துவிடும், திருப்பி கொடுத்து விடலாம் என்ற உள்ளுணர்வோடு அவர் என்ன சொன்னார், தந்து விடுங்கள், பிரச்சனை இல்லை. ஆனால் அவருடைய நண்பருக்கோ அந்த உடன்பாடு இல்லை. அதில் கையெழுத்திடுவதற்கு அவர் எச்சரிக்கை செய்தார். பணத்திற்கு பணம் கேள், அந்த பணத்திற்கு என்ன வட்டி உண்டோ, எவ்வளவு அதிகம் எதிர்பார்க்கிறாயோ அவ்வளவு பணம் தருகிறோம். ஆனால் அதற்காக சதையை கேட்பது, சதை என்றால் தொடை சதையோ கை சதையோ அல்ல, இதயத்திலிருந்து 1 கிலோ தரும். இதயமே 1 கிலோ இருக்குமான்னு கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டம் இல்லையா? இவ்வளவு சதை அறுத்து அறுத்து கேட்கிறானே, அவன் இறந்து விடுவானே, இதயத்தை அறுத்தால் அப்படி என்றால் ஆண்டனி இறந்தல்லவா விடுவான் என்றவுடன் ஷைலாக் சொன்னார், பணம் வேண்டும் என்றால் இதுதான், இந்த உடன்பாட்டிற்கு நீங்கள் ஒத்து உடன்படிக்கையில் கையெழுத்து இட்டால் பணம் தருகிறேன், இல்லை என்றால் முடியாது என்று விட்டார். நிர்பந்தம் நம்மை இப்படித்தான் ஆட்சிப்படைக்கும். சூழ்நிலைகளில் சிக்கிக் கொண்டவர்களுக்கு வழி தெரியாத போது விடுபட்டால் போதும் என்கின்ற எண்ணத்தில் மாட்டிக்கொள்வது அது வழக்கு. அந்த நிலைதான் ஆண்டனிக்கு. ஆனால் அவனுடைய நண்பனுக்கோ அப்படி பணம் பெற வேண்டாம் என்று எச்சரித்தான். ஆண்டனி விடவில்லை. சரி, வாங்கிக் கொள்வோம் என்று கையெழுத்திட்டு பணத்தை பெற்றுக் கொண்டார்கள். அந்த நண்பனுக்கு திருமணம் நடந்தது. அந்த பணம் அந்த நண்பன் தன்னுடைய காதலியே திருமணம் பண்ணுவதற்காக, செலவு பண்ணுவதற்காக கொடுக்கப்பட்ட பணம், ஆண்டனிக்கு அல்ல. அந்த திருமணத்தை முடித்த அந்த நண்பனுடைய காதலி யார் என்றால் ஒரு வழக்கறிஞர். இது கதையினுடைய போக்கு, படித்திருப்பீர்கள். திருமணம் நன்றாக நடந்தது. திருமணம் முடிந்த நாட்கள் நடந்தது. ஆண்டனிக்கு எதிர்பாராத விதமாக அந்த வணிகத்தில் இழப்பு வந்தது. புயலில் சிக்கி கப்பல் உடைத்து விட்டது. வரவேண்டிய பொருள் வரவில்லை, பணம் கிடைக்கவில்லை, நாட்கள் முடிந்து விட்டன. ஷைலாக்கிடமிருந்து நோட்டீஸ் வந்தது.
நாள் முடிந்து விட்டது. எனவே கோர்ட்டில் வந்து நடுவர் முன்னிலையில் உன்னுடைய இதயத்தை 1 கிலோ அறுத்து எனக்கு கொடு என்று வழக்கறிஞர் மூலமாக கடிதம் அனுப்பியிருந்தார். ஆண்டனியும் அந்த நடுவர் மன்றத்திற்கு சென்றார். ஆண்டனி நடுவர் மன்றத்திற்கு சென்று அவருடைய வழக்குரைஞராக அந்த புதிதாக திருமணமான அந்த பெண் நம்மளுடைய மனைவி அவர்கள்தான் வழக்கை எடுத்து ஆண்டனிக்காக வாதித்தார்கள். ஆனால் ஷைலாக் இதற்கு உடன்படவே இல்லை. எப்படியானாலும் எனக்கு வேண்டியது அவனுடைய இதயத்தினுடைய சதை பகுதியில் தான். எனவே அவன் ஒரே நிலையில் நின்றான். ஆண்டனுடைய நண்பர்கள் அவனை சார்ந்தவர்கள் எல்லாம் இந்த சூழ்நிலையை பார்த்து அதிகமாக பணம் தருகிறோம், தங்கள் சொத்தை எல்லாம் தருகிறோம், ஆனால் ஆண்டனியை மட்டும் விடுவித்து விடு என்று கேட்டார்கள். நீதிபதிக்கு கூட நடுவருக்கு கூட மனம் கசந்தது. ஒரு உயிரை எடுப்பதா என்று அவர் கூட சொன்னார், வேண்டாம், இந்த வழக்கில் இருந்து ஆண்டனியை விடுவித்து விடுவோம், அதற்கு என்ன ஈடாக கேட்கிறீர்களோ அதை நான் பெற்றுத் தருகிறேன் என்றார். ஆனால் ஷைலாக் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. எனக்கு வேண்டியது நீதி, அந்த நீதியின் மூலமாக கிடைக்க வேண்டியது ஆண்டனியினுடைய இதய பகுதி சதை. முடிவில் அதை அறுத்தெடுப்பதற்கும் தீர்மானித்து விட்டார்கள். அப்பொழுது ஆண்டனிக்காக வாதாடிய அந்த புதுமண பெண் வழக்குரைஞர் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், நீ எழுதியபடி சரியாக 1 கிலோ சதைதான் அறுத்தெடுக்க வேண்டும், அதற்கு மேல் எடுக்கக்கூடாது என்று ஒரு தராசு, அறுப்பதற்கு கத்தி, அதனுடைய எடை அத்தனையும் அவர்கள் நீதிபதியிடம் சமர்ப்பித்தார்கள். நீதிபதியும் ஒத்துக்கொண்டார். 1 கிலோ சதையை இதயத்திலிருந்து அறுத்து எடுத்துக் கொள்ளலாம். ஷைலாக்கு தெரியும், நிச்சயமாக 1 கிலோ சரியாக அளக்க முடியாது. அறுக்கின்ற பொழுது கூடலாம் குறையலாம். ஆனால் அறுத்தாலே அவன் இறந்து விடுவானே, அது போதும் என்ற எண்ணத்தில் அவன் நான் சரியாக என்னால் அறுக்க முடியும் என்று உத்தரவாதம் கொடுத்து கொண்டு அறுக்க துணிந்தான். அத்தனை பேருடைய முகத்திலும் சோகம். ஆண்டனி இறந்து விடுவான், இனி அவனை காப்பாற்றவே முடியாது என்கின்ற ஒரு எண்ணம். அந்த ஆண்டனிக்காக வாதித்த வழக்குரைஞருக்கு கூட நம்மால் தானே அவன் உயிர் இழக்கின்ற சூழல் வருகிறது, நம் திருமணத்திற்காக தானே இந்த பணத்தை வாங்கினான், இவனை காப்பாற்ற முடியவில்லை என்று மனம் நொந்தார்கள். நன்றாக சிந்திக்க வேண்டும். இது அந்த சூழ்நிலையினுடைய உச்சக்கட்டம். அனைவரும் சோகத்தில் இருக்கிறார்கள். ஆண்டனியை காப்பாற்றுவதற்கு வாய்ப்பே இல்லை என்கின்ற சூழல் உருவாகிவிட்டது. ஆண்டனி இறந்து விடுவான் என்பது உறுதியானது. அந்த வழக்குரைஞர் தான் கற்ற அறிவையெல்லாம் பயன்படுத்தினார்கள். சட்டத்தில் என்ன விதிகள் எல்லாம் உண்டோ அத்தனை விதிகளையும் வைத்து அவனை காப்பாற்றுவதற்கு முனைந்தார்கள். ஆனால் முடிவில் அந்த சட்டம் தோற்றுவிட்டது. ஏனென்றால் எழுதி கொடுக்கப்பட்டதை அவன் காப்பாற்றியாக வேண்டும், அவன் எழுதியபடி சதையை அறுத்து கொடுத்தே ஆக வேண்டும் என்கின்ற அந்த நிலைமைதான் அங்கே நிரூபணமானது. அவளால் அவனை காப்பாற்ற முடியவில்லை. இப்பொழுது அந்த பெண்மணி அழுதார்கள். இவ்வளவு சட்டம் பிடித்தும் தனக்காக உதவியரை காப்பாற்ற முடியவில்லையே, அவருடைய உயிரை என்னுடைய வாழ்வுக்காக பண்ண வேண்டிய சூழலாகிவிட்டதே என்று தனக்குள் சிந்திக்கின்ற பொழுது திடீரென்று ஒரு எண்ணம் அந்த பெண்மணிக்கு உதயமானது. உடனே அவள் எழுந்தாள். ஷைலாக்கிடம் சொன்னார், நீங்கள் எழுதியபடி செய்யலாம், அதில் எந்தவித தடையும் இல்லை. ஆனால்
எழுதியதுக்கு மாறாக செய்தீர்கள் என்றால் அதற்கு என்ன பரிகாரம் செய்ய போகிறீர்கள் என்றால், இவன் சொன்னான், எழுதியபடித்தான் நான் செய்வேன், அதிலிருந்து மாற்றம் செய்ய மாட்டேன் என்று உறுதி கூறினார். இப்பொழுது அந்த பெண்மணி கூறினார், சதை 1 கிலோ, அதுதான் கேட்கப்பட்டது, எழுதப்பட்டது. அதை மீறி ஒரு துளி ரத்தம் கூட சிந்தக்கூடாது. ஒரு துளி ரத்தம் வெளியில் சிந்தினால் அதற்கு ஈடாக உன் உயிரை நாங்கள் எடுப்போம் என்று எழுந்து அந்த வழக்கு மன்றத்தில் உரக்க கூறினார்கள். நடுவரும் அதற்கு ஒத்துக்கொண்டார். இப்பொழுதுதான் சைலாக் சிந்தித்தார், எப்படி சதையை வெட்டுகின்ற பொழுது ரத்தம் சிந்தத்தானே செய்யும். சதையை வெட்டினால் ரத்தம் சிந்தும், அதை யாரும் தடுக்க முடியாது, இது உண்மையான விஷயம். அதனால் சதை வெட்டுகிற பொழுது ரத்தம் சிந்தும், அதற்கு நான் பொறுப்பல்ல என்றான். அப்பொழுது அந்த பெண்மணி கூறினார்கள், நீ எழுதியது சதைதான் வேண்டும் என்று கேட்டிருக்கிறாய், சதை மட்டும்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும், எங்களுடைய இழப்பு சதையாக இருக்க வேண்டுமே என்று ஒரு துளி ரத்தம் கூட இருக்கக்கூடாது என்பதில் ஆணித்தரமாக நின்றார்கள். ரத்தம் சொட்டக்கூடாது, ரத்தம் எடுக்கக்கூடாது என்கின்ற பொழுது ஆண்டனுடைய உடம்பிலிருந்து சைலாக்கினால் இதய பகுதியை அறுப்பதற்கு வழியற்று போனது. இங்கே நன்றாக சிந்திக்க வேண்டும். இந்த கதை உங்களுக்கு தெரிந்ததுதான். நான் மீண்டும் ஏன் ஞாபகப்படுத்துகிறேன் என்றால், நன்றாக சிந்தித்து பாருங்கள். திருவள்ளுவர் சொன்ன ஒரு குறள் இங்கே வந்து முளைத்து நிற்கின்றது. நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். நன்றாக சிந்தியுங்கள். நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். என்னதான் நீங்க எவ்வளவு பெரிய நூல்கள், விதவிதமான என்ன டெக்னாலஜியாக இருந்தாலும் சரி, அது மேத்ஸாக இருக்கட்டும், ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், பயோஃபிசிக்ஸாக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், எந்த கல்வி நீங்கள் கேட்டாலும், இன்ஜினியரிங் படித்தாலும் சரி, டாக்டர் படித்தாலும் சரிதான், உங்களுடைய வாழ்க்கை முறை, உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி அமையும் என்றால் உங்களிடம் இருக்கின்ற உண்மை அறிவுக்கு தக்கவாறு தான் அமையும். அந்த கற்ற கல்விகள் எல்லாம் அங்கே செல்லுபடி ஆகாது என்பது வள்ளுவர். இப்ப பாருங்க, வக்கீலுக்கு படித்தவள் தான் அந்த வக்கீலுக்கு படித்த அந்த சட்ட புத்தகத்தினுடைய விதிகளின் துணையோடு வாதாடினால் வெல்ல முடியவில்லை. மனம் வந்து தனக்குள் இருந்த அந்த உண்மை அறிவை தேடுகின்ற பொழுது உள்ளே உழைத்தது, எழுதப்பட்டது சதைக்குத்தானே, இரத்தத்திற்கு அல்லவே. எனவே இரத்தத்தை வெளியே விடாத அறுப்பு நிலை, அறுவை நிலை அங்கே நிகழ வேண்டும் என்று அந்த அம்மையார் எடுத்து சொன்ன விதத்தில் ஆண்டனி காப்பாற்றப்பட்டார். அப்போ கற்ற கல்வி கை கொடுக்கவில்லை. உற்ற சமயத்தில் அந்த அம்மையாரிடமிருந்து உதித்ததே அந்த மெய் அறிவு, அந்த உண்மை அறிவு. அதுதான் இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு எண்ணம் உருவாக்கும். அப்ப நாங்க படிச்சிருக்கிறதெல்லாம் உண்மை அறிவு இல்லையா, நாங்க என்ன பொய் அறிவா படிச்சுட்டு இருக்கிறோம், காலேஜில் வந்து இப்பெல்லாம் சொல்றீங்களே, இல்ல தோணமா தோணதா? பொய் அறிவு தான், நிச்சயமா பொய் அறிவு தான். மெய் அறிவு அல்ல. மெய் அறிவு என்பது வேறு, பொய் அறிவு என்பது வேறு. ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். ஒன்று ஒன்றாக இருந்தால் உண்மை, ஒன்று இரண்டாகிவிட்டால் பொய். ஒன்று ஒன்றாகவே இருந்தால், அத்தனை பேருக்கும் அது ஒன்றாக இருந்தால் அது உண்மை. அந்த ஒன்றிலிருந்து 2, 3, 4 என்று பிரிந்து கொண்டே சென்றால் அது அத்தனையும் பொய். இப்போ உங்க கல்வியில பாருங்க, ஒரு சயின்ஸ் தான். அந்த ஒரு சயின்ஸ் முதல் கோர் சயின்ஸ் இருந்தது, அப்புறம் பிசிக்ஸ், பௌதிகள், ரசாயனம், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோபிசிக்ஸ் இல்லையா, அப்புறம் மைக்ரோ பிசிக்ஸ், என்னென்னலாமோ பிசிக்ஸ், அப்புறம் கெமிஸ்ட்ரியில அதே மாதிரி, மேத்தமெட்டிக்ஸ்ல, இப்படி பிரிந்து 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 போகிற பொழுது அத்தனை எவ்வளவு பிரிவுகள் வருகிறதோ அத்தனையும் போய் ஒன்றாக இருந்தால்தான் உண்மை. எது பிரிகிறதோ அத்தனையும் போய். இப்ப உங்களுக்கு இந்த கேள்விக்கு நானே இதை சொல்லிவிடுறேன். இப்ப நீங்க வந்து உண்மையா படிச்சிருக்கிறேன்னு நினைக்கிறீங்க, நாங்க வந்து உண்மையான அறிவோட தான் இருக்கிறீங்க இல்லையா? அதை நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லல. ஆனா என் கேள்விக்கு பதில் சொல்லணும். இப்ப யாராவது ஒரு சகோதரியை பார்த்து இந்த உடம்பு உங்க உடம்பு தானான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஆமா, நீங்க எழுதுங்க.
சும்மா இதுங்க பயப்படாதுங்க, தலையாடணும் அவங்க இல்லையா? இல்ல நான் சொல்றது என்னன்னா, உட்காந்துக்கம்மா பரவாயில்ல. இல்ல நம்ம உடம்புதான்ங்கிறது நம்ம படிச்சிருக்கோம், வெளியில சொல்லியிருக்கிறாங்க, அம்மா அப்பா சொல்லியிருக்காங்க, உறவினர்கள் சொல்லியிருக்காங்க, பள்ளிசாலைகள் சொல்லியிருக்காங்க, இப்ப கல்லூரி வரை வந்தாச்சு. கேட்டா நான் ஒரு டிகிரி வெளியில பேச்சுன்னா ஒரு கிராஜுவேட். அப்ப எனக்கு தெரியாதா இது என் உடம்பு புதுசா வந்து கதை விட்டு இருக்கிறாரு, ஏன் உடம்பு தானே உங்களுக்கு என்ன உண்டாகும் இல்லையா? உண்மைதானே, உங்க உடம்பு தானே. நான் சொல்ல உங்க உடம்பு இல்லை. இப்ப என்னுடையதுன்னு சொன்னா அதுக்கு என்ன இருக்குதுன்னு சொன்னா சில லட்சணங்கள் இருக்கிறது. எது என்னுடையது? இப்ப நான் ஒரு பேனா வச்சிருக்கிறேன், அந்த பேனா என்னுடையதுன்னு சொன்னா இந்த பேனாவை நான் யாருக்கும் பரிசீலிக்கலாம், இந்த பேனாவை நான் உடைக்கலாம் இல்லையா? இந்த பேனாவை நான் என்ன பண்ணலாம், நான் உடைக்கலாம், நான் யாருக்கும் பரிசீலிக்கலாம், இந்த பேனாவை நான் விற்கலாம், எதுவும் செய்யலாம். அப்பதான் அதுக்கு நான் ஓனர், ஐம் தி பாஸ். ஒரு வீட்டுக்கு நான் ஓனர்னு சொன்னா அந்த வீட்டை நான் மீண்டும் நிர்மாணம் பண்ணலாம், உடைக்கலாம், விற்கலாம், எதுவும் செய்யலாம், யாரும் கேட்க மாட்டாங்க இல்லையா? அப்ப என்னுடைய ஆளுமைக்கு கீழ் அது இருந்தால் அது என்னுடைய பொருள். இப்ப என் மனைவின்னு வைக்கலாம், நான் சொல்றதெல்லாம் அவன் கேட்கணும், கேட்கறாங்க இல்லையா? கேட்கதான் ஆகணும். அப்பதான் என்னுடையது. கேட்கலைன்னா அப்ப நான் உரிமையா சொல்லணும்னா அது எனக்கு புரியுது, அந்த உணர்வு வருது இல்லையா? இப்ப நீங்கள் உங்க உடம்புட்டீங்க, இப்ப நான் என்ன சொல்றேன்னா யோசிக்காம உங்க கையை நீட்டி, அது உங்க கை தானே, சும்மா கை நீட்டுங்க, உங்க கை தானே, பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. எப்பவுமே ஒரு விஷயத்துல நான் பங்களிப்பாளர்களாக வருகிற பொழுதுதான் அதில் உடன்பாடு கிடைக்கும். எந்த விஷயத்திலும் அந்நியர்களாகாதீர்கள், அதோடு ஒத்து செல்லுங்க. ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்றைய செத்தாரோடு வைக்கப்படும் வள்ளுவர் வாக்கு இல்லையா? எப்பொழுதுமே ஒத்து செல்ல வேண்டும், ஊரோடு ஒத்துவாள் இல்லையா? அப்ப இங்க நான் சொல்லும் போது இந்த அவையை நீங்கள் ஒத்துத்தான் வர வேண்டும். ஒதுக்கிட்டீங்களா? இப்ப நீங்க என்ன பண்றீங்க, உங்க கையில அப்படி நீட்டிருக்கீங்க இல்லையா? உங்க கை அந்த கண்ணுக்கு தெரியுது இல்லையா? அந்த கையில மற்றதெல்லாம் விட்டுருங்க. நான் சொல்றது நகத்தை சொல்றேன், இது உங்க நகம் தான். பட் நார்மலாக நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல என்ன வச்சிருப்பாங்கன்னா சாமிக்கு முடிய வெட்டுறது, கண்ட நேரத்தில் நகத்தை வெட்டி போடுறது, ஏன்னா இதெல்லாம் எல்லாத்தையும் முளைச்சிருன்னு ஒரு நம்பிக்கை தான் இல்லையா? அப்ப நாம என்ன பண்றோம், இழப்பதற்கு எதை தயாராகிறோம்னு சொன்னா அது சாதாரணமாக நமக்கு கிடைக்கும் என்பதால். இப்போ இந்த நகன் என்பது உங்களை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு இட்ஸ் அ வேல்யூலெஸ். ஆனா பெண்களுக்கு அப்படி இல்லை, நகன் தான் அழகு. அதுல அந்த நெயில் பாலிஷ் போட்டு நல்லா இருக்கீங்களா மேடம் வேணும் அப்படிலாம் கை காட்டினாதான் அந்த அழகு வெளிப்படும் இல்லையா? அப்ப நகை ரொம்ப முக்கியம் தான். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த நகத்தை உங்க நகம்னு சொல்லிட்டீங்க, உங்க நகம். இந்த நகத்தை நான் என்ன சொல்றேன்னா ஒரு 5 நிமிடம் எடுத்துக்கோங்க, இல்ல ஒரு 2 மணி நேரம் எடுத்துக்கோங்க. 2 மணி நேரத்தில் நீங்க என்ன பண்ணணும்னா உங்க நகத்தை ஒரு 2 இன்ச்சு வளர்த்து காட்டணும். எப்படி காட்டினா 2 இன்ச்சு தான், நான் 2 அடி 3 அடிலாம் கேட்கல. 2 இன்ச்சு உங்க நகத்தை என்ன பண்ணா, என் கை தானே என் தானே வளர்க்குற சொன்னா கேட்கும். கேட்குமா? கேட்காதுல்ல. அப்போ உங்க நகமா கேட்டாலும் உங்களுக்கு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், நம்ம சொன்னா நம்ம ஆளுமை கீழே இருக்கணும்னா நமக்கு உரிய பொருள் நாம் பாசுன்னு சொன்னா நாம என்ன சொல்லலாம், நம்ம சொன்னது கேட்கலாம். இப்ப வளருதுன்னா அது வளரும் போது வளரும், நாம எங்க கேட்கலாம் ஏன்னா அது உங்களது இல்லை, இட்ஸ் நாட் யுவர்ஸ். அங்கே நீங்க முடிவு பண்ணிடலாம், அதான் உண்மையா இருக்கு. இப்ப நீங்க நேரம் வச்சிருந்தது போயிருக்கு, உண்மைதானா? அப்ப ஏன் உள்ளதுன்னு நினைச்சிட்டு இருக்குது. இப்ப அதே மாதிரி நகத்தை மட்டும் விட்டுருங்க. நகை மட்டும் இல்லை, எல்லாமே இந்த உடம்பு முழுக்க ஆசைப்படுறோம். அவளை பார்த்து ஆண்கள் புசு புசுன்னு இருக்கான், நானும் டெய்லி அதை சாப்பிட்றேன் இதை சாப்பிட்றேன், கொஞ்சம் இது பண்ண முடியலன்னு நினைச்சா நம்ம உடம்பு தானே கொண்டு வர முடியுதா? நம்ம கண்ட்ரோலே நீங்க நடக்குது இல்லையா? நம்ம கண்ட்ரோலே இல்லை, அது பாட்டுக்கு வளருது, அது பாட்டுக்கு தெரியுது. நாம வெளியில என்ன சொல்லிட்டு தெரியுறோம், ஏன் உடம்புன்னு. இப்ப இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்க கண்ட்ரோல்ல இல்ல, அப்ப இது யார கண்ட்ரோல்லயே இருக்குது, somebody else. அதை நீங்க கடவுள்னு சொன்னதுதான் அது நாத்திங்க நான் வரல, அறிவுபூர்வமாக நான் பேசுகிறேன்.
அதனால மதங்களுக்கு அப்பால் இல்லையா, பொதுவாக அறிவு தன்மையை வாருங்க. இப்ப நான் கேட்கறது வந்து உங்களால் முடியவில்லை என்று சொன்னா, இந்த உடம்பு யாராலோ நடத்தப்படுகிறது, யாராலோ வாழ்விக்கப்படுகிறது. அப்ப என் வாழ்க்கை நீங்க சொன்னீங்கன்னா அது உங்க வாழ்க்கை இல்லை, நீங்கள் வாழ வைக்கப்படுகிறீர்கள். உண்மைதானே இல்லையா? இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப என்ன வந்து ஊர்ல இருந்து கூட்டு வந்துருக்காங்க, நான் வந்துடுறேன். வந்தோம்னா இப்போ உங்க சும்மா ஒரு எக்ஸாம்பிள், உங்க தமிழ் துறை பேராசிரியர் அவங்க வீட்டுக்கு என்ன கூட்டு போயிருக்காங்கன்னு வச்சு, கூப்பிடல ஒரு மாதிரி சொல்றேன், கூப்பிட்டுட்டாங்க. ஏன்னா தமிழ்னாலும் ஒரு மாசத்துல கூப்பிட்டாங்கன்னு வைங்களேன். சப்போஸ் நான் போயிருக்கேன், இப்போ நான் கார்ல இறங்கினேன்னா அந்த வீட்டுக்கு முன்னாடி போறதுக்கு நின்றுட்டு இருக்கேன். அங்க 2 பேர் தெரிஞ்சவங்க, என்ன சார் இங்க நின்று இருக்கேன், இது நம்ம வீடு தாங்க, என்ன புதுசா கேட்குறீங்க, இது யார் வீடு, இது ஏன் வீடு தான் அமைதிடுவான். மேடத்துக்கு வீடு யாரும் வீட்டுல பார்த்ததே இல்லை, இப்பதான் முதல் பார்த்தேன். இவர் வந்து என்ன சொல்றாரு, ஏன் வீடு சொல்றாருன்னு சொல்றாங்க, சொல்ல மாட்டாடா. இதை இந்த அம்மா உள்ள இருந்து கேட்கிறாங்க, என்ன வச்சிருக்கிறா. நான் உடனே சொல்றேன், இது ஏன் வீடு தாங்க, நான் தாங்க அவங்க உட்கார வச்சிருக்கிறேன், என் வீடு தான். இந்த ஆண்டு கூப்பிட்டு தப்ப போச்சு, என்ன நினைப்பாங்க, ஏதோ வந்தாரு போனாருன்னு சொல்லி கூப்பிட்டா வந்து வீட்டுக்கே போய்க்கிறாருன்னு என்ன பண்ணலாம் நினைக்க மாட்டாங்களா? இனிமேல் இந்த பக்கத்துல கடவுள் பக்கத்துல கூட கூடாது, தோணமா பண்ணாதா? தோணும் இல்லையா? இதான உண்மை, உண்மையான உண்மைதான். உண்மைன்னா உண்மைன்னு சொல்லுங்க, பொய்னா பொய்ன்னு சொல்லுங்க, உண்மைதானே. ஆனா மேடம் சொல்ல மாட்டாங்க, சரியா? அவர் ஏதோ சொல்றாரு, ஏதோ அவங்களுக்குள்ள இருக்க. நம்ம எப்பவுமே அடுத்தவங்க நுழையக்கூடாது. தமிழ் படிச்சவங்க ரொம்ப விவரமா இருப்பாங்க, மற்ற துறையிலன்னா இதுல எல்லாம் மாட்டிக்குவாங்க, தமிழ் துறை வந்து மாட்டாது, ஏன்னா ரொம்ப நுட்பமா இருப்பாங்க. அதனால அடுத்தவங்க விவகாரத்துல நுழையக்கூடாது, அதை தப்பிச்சுக்காமன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் இதே மாதிரி ஒரு சூழலை நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நீங்க டெய்லி மற்றவங்ககிட்ட எல்லாம் வந்து இது என் உடம்புன்னு மற்றவங்ககிட்ட சொல்லும் போது, இந்த உடம்பை உங்களுக்கு கொடுத்ததுன்னு ஒரு ஆளுக்கு சொன்னல, முதல் உங்களால் வாழ வைக்கப்படுகிறீர்கள், நீங்க வாழலைன்னு சொன்னா இந்த உடம்பை உங்களுக்கு அது இறைவன் வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள், அது இறையாகவே இருக்கட்டும். இறைவன் இந்த உடம்பை உங்களுக்கு தந்திருக்காங்க அப்படின்னு நம்பிக்கை நம்மகிட்ட கூடுதலா இருக்கும் இல்லையா? அப்ப இறைவன் கொடுத்த இந்த உடம்பை நாம என்ன பண்றோம்னா, அடுத்தவங்கள்ட்ட ஏன் உடம்புன்னு சொன்னா இறைவன் கோவிப்பாரா கோவிக்க மாட்டாரா? கோவிக்க மாட்டாருன்னு சொல்ல மட்டும் கேட்குங்க, கோவிப்பாரு இல்லையா? கடைசியில கேக்குதா? இறைவன் கோவிப்பாரா கோவிக்க மாட்டாரா? கோபிப்பார். அப்போ இறைவன் கோபிப்பார்னு எனக்கு தெரிஞ்சோம் நம்ம உடம்புன்னு சொல்லி இறைவனுக்கு அகைன்ஸ்டா நம்ம நடந்துட்டு இருக்கோமே, இது ஏமாத்தனம் இல்லையா? இது பொய்தனம் தானே? அப்ப இதுக்கு பாவம் உண்டா இல்லையா? அப்ப நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய இழப்புகளுக்கும் துன்பங்களுக்கும் நாம் உண்மையாக செல்லாததினால், பொய் சொல்லுவதனால், இயற்கைக்கு புறம்பாக இருப்பதனால், இறைக்கே புறம்பாக இருக்கிறான். அப்ப இறை எப்படி உதவும்? ஒரு ஆள் உங்களுக்கு உதவணும்னா அந்த ஆளுக்கு ஒத்து இருக்கணும் இல்லையா? அந்த ஆளுக்கு நல்லவனாக நம்ம இருக்கணும், அந்த ஆள் பேரை காப்பாற்றணும். அப்பதான் நாம உதவுவாங்க. நம்ம ஆரம்பத்திலேயே போட்ட விட்டாச்சு. பிறந்த அன்னையிலிருந்து அம்மா சொல்றா இது என் பிள்ளைங்க, நான் சொல்றேன் என் உடம்புங்க, அம்மாவும் போய் சொல்றா, பிள்ளையும் போய் சொல்லு, குடும்பமே போய் சொல்லுது. எப்படி தப்பிக்கா? வாய்ப்பே இல்லை. அப்போ இந்த பொய்யிலேயே வாழ்க்கையை நம்ம ஆரம்பித்ததுனால்தான் ஒவ்வொரு கணமும் துன்பத்திலும் சோகத்திலும் இழப்பிலும் நாம் அகப்பட்டு கொண்டிருக்கின்றோம். அப்போ இந்த பொய் சொல்றதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, நாம என்ன நினைச்சிட்டோம்னா, நிறைய படிச்சிருக்கோம், சாஸ்திரம் தெரியும், எனக்கு திருவாசகம் தெரியும், தேவாரம் தெரியும், எல்லாம் தெரியும். காலையில் சுப்பிரபாதம் பாடுவேன், சசி கவசம் பாடுவேன், அப்புறம் காயத்ரி மந்திரம் எல்லாம் சொல்றோம். ஆனா செய்யறது என்ன பண்றோம்? ஓட்டப்பானையை தண்ணி கொண்டு வர மாதிரி ஆத்தங்கரையிலிருந்து பாடிக்கிட்டே கொண்டு வரோம். ஓட்டப்பானை வீட்டுக்கு வந்து இறங்கும் பார்த்து ஒரு சொல்லி தண்ணி இருந்தார். இந்த வாழ்க்கை நிலையும் அப்படித்தான் நடக்கிறது. அப்ப அது படிச்சிருக்கேன் இது படிச்சிருக்கேன் நீங்க சொல்கின்ற பொழுது அத்தனையும் நீங்க என்னவா சொல்றீங்க? பொய்யில் செய்கிறீர்கள். உங்க வாழ்க்கை முழுக்க அதுதான் திருவள்ளுவர் சொன்னார், உண்மைய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும்.
நீ என்னதான் பண்ணாலும் உனக்கு எது உன்னை ஆட்கொள்ளுமோ, எது உன்னை நடத்துமோ, எதுன்னு சொன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய உண்மை அறிவு. நீ எதெல்லாம் உண்மைன்னு வச்சுருப்பாங்க. உண்மை அறிவுக்கு உரையாசிரியர்கள் நிறைய பொருள் கொடுத்துருப்பாங்க. அது ரொம்ப நீண்டு போகும், நான் அதுக்குள்ள போகல. ஏன்னா உரையாசிரியர்கள் சொல்லும்போது மெய்களை சொல்லுவாங்க, அதை சொல்லுவாங்க, இதை சொல்லுவாங்க. நான் ரொம்ப ஷார்ட்டா உங்களுக்கு சொல்றேன். இந்த உண்மை அறிவுன்னு சொன்னா நீங்க தத்துவவியல் குழுலாம் போனீங்கன்னா மாட்டிக்குவீங்க. ஏன்னா பரிமையில ஒரு மாதிரி சொல்லுவாரு, அடியார் மேல ஒரு மாதிரி சொல்லுவாரு. ஒவ்வொரு உரையாசிரியர்களும் ஒரு விதமா சொல்லுவாங்க. மூவாவது ஒரு மாதிரி சொல்லுவார். நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இந்த உண்மை அறிவு எதுன்னு சொன்னா உங்க மனசுல நீங்களே தொட்டு பாருங்க. நம்ம வச்சிருக்கிறது, நம்ம சுமந்துட்டு இருக்கிறதெல்லாம் உண்மையா பொய்யான. அப்ப அந்த பொய்யான விஷயங்கள்லாம் வச்சிருந்தா அது உங்களை அழுத்தம் துன்பம் தரும். நீங்க உண்மையான விஷயத்தை வைத்திருந்தால் அது உங்களுக்கு இந்த மாதிரி உதவும். அதுதான் உங்களை ஆளும், அதுதான் உங்களை உயர்த்தும். நான் சொல்லல, திருவள்ளுவர் சொன்னேன். உங்க மனசுல நீங்க வச்சிருக்கக்கூடிய பொருட்கள், இப்ப வச்சிருக்க என்ன பொருள்லாம் வச்சிருக்கீங்க? எல்லாமே உங்க மனசுல தானே இருக்குது. ஏதோ ஊர்ல இருந்து வந்தாரு, அவர் பாட்டுக்கு ஏதோ கதை சொல்லிட்டு இருக்காருன்னு சிலவங்க மனசு நினைச்சிட்டு இருக்கோம். இதுவும் உங்க மனசுல தான் இருக்குது இல்லையா? பரீட்சை வேற இருக்கு, எக்ஸாம் நேரத்துல படிக்கிறது விட்டுட்டு இது எங்கெல்லாமோ மைண்டு ஓடுதுன்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க. அவெல்லாம் வயசாகி போச்சு, இவங்கெல்லாம் ஞாபகம் பேசுவாங்க. நம்ம லைஃப்ல இன்னும் சாதிக்க வேண்டி இருக்குது. சப்ஜெக்டை முடிச்சுட்டு என்ன பண்ணோம், கேம்பஸ்ல வேலை கிடைச்சி போய் ஃபாரின்ல போய் செட்டில் ஆகணும். இந்த கணக்கு எல்லாம் மனசுல இருக்கு. மனதுல ஏகப்பட்டதை வச்சிருக்கீங்க. ஆனா நீங்க வச்சிருக்க விஷயங்கள் அத்தனையும் உண்மையா பொய்யா? முதல்ல நீங்களே உங்களுக்குள்ள கேட்டு பாருங்க. நீங்க சொல்லுங்க, நாங்க எங்க எல்லாம் உண்மைதான் வச்சிருக்கோம். பொய்யை யாராவது வாங்கி வச்சிருப்பாங்களா? பொய்ய யாராவது வாங்கி வச்சிருப்பாங்களான்னு நீங்க சொல்லலாம். ஆனா நான் சொல்றேன், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அத்தனையும் போய் 100க்கு 100 போய் ஒரு விஷயம் கூட உண்மை கிடையாது. சேலஞ்சா சொல்றேன். நீங்க மனதில் பதித்து வைத்திருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் போய். இப்ப ஆனா என்ன இப்படி சொல்றாரு, கண்ணுக்கு முன்னால உட்காந்து பார்த்துருக்கோம், மனசுல நாம என்ன அப்ப நம்மளாம் பொய்யர்களான சண்டைக்கு வராதிங்க. கொஞ்சம் நான் சொல்றத உள்வாங்கிட்டு அப்புறம் சிந்திச்சு பாருங்க. எப்பொழுதுமே சிந்திங்க இல்லையா? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் பரவாயில்ல. வள்ளுவர் உள்ள வந்துட்டார், அப்ப என்ன காப்பாத்துறாரு? வள்ளுவர் என்ன வந்துட்டாரு, அங்க வந்து உட்கார்ந்தாச்சு இல்லையா? இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. நான் சொல்றேன், நீங்க எல்லாம் பொய்ய வச்சிருக்கீங்க. உண்மையா பொய்யா? டைம் ஆன உடனே சொல்லுங்க, நான் நிறுத்துவேன் இல்லையா? உண்மையா பொய்யா? இப்ப நான் கேட்கிறேன், இப்ப நீங்களே சொல்லுங்க. நீங்க பொய்ய வச்சிருக்கீங்க, நான் சொல்றேன். இப்ப நீங்க சொல்றீங்க நான் உண்மையதான் வச்சிருக்கேன்னு சொல்றீங்க இல்லையா? அதுக்கு நான் முதல்ல சொல்லியாச்சு, உங்க உடம்பு இது இல்லைன்னு சொன்னேன். உங்க உடம்பு இல்லைன்னு சொன்னேன். உடம்புதான். அந்த உடம்புக்கு நீங்க அதிகாரி அல்ல. உங்க சொல்ல அது கேட்கறது இல்லை. ஏன்னா எத்தனை வருஷம் நம்ம வாழ்வோம், எப்படி வாழ்வோம், எங்க வாழ்வோம் நமக்கு தெரியல. தெரியுதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. படிச்சு முடிச்சுட்டு நான் இந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்ப்பேன், இந்த ஊர்ல வேலை பார்ப்பேன், இவரை தான் திருமணம் பண்ணிக்குவேன், எனக்கு இத்தனை குழந்தைங்க பிறக்கும் சொல்லி இந்த பதவிகளில் இருப்பேன், யாராவது சொல்ல முடியுமா? அப்ப உங்க வாழ்க்கையை பத்தி ஒண்ணுமே தெரியாம நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா பயணம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்ப உண்மையே தெரியாத போறதெல்லாம் போய் தானே பொய்யா இல்லையா? இப்ப நீங்க போற வழியை நிறுத்தி எங்க போறீங்கன்னு கேட்டா நான் கடலூருக்கு போறேன், இல்ல பாண்டிச்சேரிக்கு போறேன் சொன்னா கரெக்ட். எங்க போறேன்னு சொல்ல முடியுமா? சரி, அது ஒரு புறம் போய். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீங்க மனதுல பதிச்சு வச்சிருக்க விஷயங்கள் அத்தனையும் பொய்ன்னு சொல்றதுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன். உங்க உயிர் எங்கிறது? எங்க இருக்குது? யாராவது போறாங்க? நெட்டி போடலையா? நெட்டிக்கு மேல இருக்கிறது பொட்டுதான் இருக்குது. உயிர் உள்ள இருக்கா வெளியில இருக்கா? நான் ஓப்பனாவே கேட்கிறேன். உள்ள இல்லையா? உள்ள எல்லாரும் சொல்றீங்க. நீங்க எப்படி சொல்றீங்க உள்ள இருக்குன்னு? அப்ப காத்தா உயிர்? காற்று குடிச்சா அது உயிரா? காற்று குடிச்சா உயிரா? உயிர் எங்க இருக்குது? காற்றுல எடுத்தீங்கன்னா அது காற்று என்ன பண்ணா பம்பிங் ஸ்டேஷன். அது பிளட் உள்ள போறதெல்லாம் பம்ப் பண்ணி அனுப்பக்கூடிய ஒரு ஸ்டேஷன்.
இந்த வாட்டர் பியூரிஃபிகேஷன் ஸ்டேஷன் இருக்கிற மாதிரி இது. இந்த லங்ஸ் பாத்தீங்கன்னா ஏரை பியூரிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கும் இல்லையா? இது காற்றை சுத்தப்படுத்துறது, இது ரத்தத்தை சுத்தப்படுத்துறது. உயிர் இல்லை. அவங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் ஆன்மீகத்துல சொல்லி கொடுத்துருப்பாங்க. இங்க ஆத்மா பகுதியில நெற்றியில இல்லையா சக்கரம் இருக்கிறது, அது உயிர் சக்தியாக உயிர் நின்று கொண்டு இருக்கிறதுலாம் தியானம் போனவங்களுக்கு ஓரளவு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்ப நான் அவங்க சொன்னாலும் நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். நான் பதில் சொல்றேன். இப்ப ஒரு ரூம், உங்க வீட்லயே ஏதாவது ஒரு ரூம் எடுத்துங்க. தனி ரூம் ஒன்று இருக்கும் இல்லையா? அந்த ரூம்ல ஜன்னல் கதவுலாம் இருக்கும் இல்லையா? இந்த உள்ள வந்து நீங்க என்ன பண்றீங்க, ஒரு பூனை குட்டியை கொண்டு உள்ள விட்டுறீங்க. வெளில பாட்டி அம்மாலாம் சத்தம் போடுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியாம விடுங்க. பூனை கொண்டு விட்டீங்கன்னா வீட்டில் விடுவாங்களா? இல்லையா? அவங்களுக்கு தெரியாம விடுங்க. என்ன பண்றீங்க, ஜன்னல் கதவெல்லாம் மூடிட்டு அந்த பூனையை உள்ள விட்டுட்டு வந்துடுங்க. வெளியில வந்துடுங்க. இப்போ பூனை என்ன பண்ணும், உள்ளே இடத்து கத்திட்டு இருக்கும் இல்லையா? தூக்கம் தான் கத்துமா? சரி, தூக்கம் வரப்ப கத்திட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். உள்ள மாட்டிக்கிட்டோன்னு கத்துது இல்லையா? அவ உள்ள இருந்து அந்த பூனை கத்திக்கிட்டே இருக்குது. பூனை வெளியில வர முடியுமா? வெளியில வர முடியாது. நீ ஜன்னலையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. அங்க உள்ள இருக்கக்கூடிய கதவு, வாயில், சாளரம், மேல உள்ள ஏதாவது வெண்டிலேட்டர் ஏதாவது கேப் இருக்கா? கேப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். there is no gap inside. இப்ப வெளியில போறது வாய்ப்பு உண்டா? வாய்ப்பு இல்லை. அப்ப எங்க இருக்கும்? உள்ளே தானே இருக்கான். இப்ப நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்கன்னா, உங்க உயிர் வந்து உங்களுக்குள்ள இருக்குன்னு சொன்னீங்க. சொன்னீங்களா இல்லையா? இல்லைன்னு சொன்னாங்க. யாராவது இருக்கீங்களா? கை கொடுங்க. யாரும் இல்லை. அத்தனை பேரும் உயிர் உள்ள இருக்குங்கிறது ஒத்துக்கிட்டீங்க. உண்மைதானே? அப்புறம் கை கொடுக்கணும்னு சொல்லக்கூடாது. உள்ளதானே இருக்குது. உண்மைதானா? இப்ப நான் என்ன சொன்னேன்னா, இந்த ரூமுக்குள்ள பூனை கூட்டிட்டீங்கன்னா பூனை எங்க இருக்கும்? உள்ளே தான். வெளியில போக முடியாது. இன்னும் திறந்து விட்டா தான் போக முடியும். அப்படிதானே? இப்போ நான் கேட்கறது, உங்க உடம்புக்குள்ள உயிர் இருக்குதுன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும், உங்க உடம்புல இருக்கக்கூடிய 9 துவாரம் இருக்கு. உடம்புல எத்தனை இருக்கு? இந்த உடம்பு வந்து 9 வாசலால் ஆனதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? 2 கண்ணு, 2 மூக்கு துவாரம், வாயு, காது எல்லாம் மொத்தம் 9 துவாரம் இருக்கு. இந்த 9 துவாரத்தை அடைச்சிருக்கு. கொஞ்சம் நேரத்துக்கு, ரொம்ப நேரத்துக்கு வேண்டாம். என்ன பண்றீங்க, இந்த காதுல பஞ்சு வைங்க எல்லாத்தையுமே. ஸோ உள்ள உள்ளது எதுவுமே வெளியில போக முடியாத மாதிரி லாக் பண்ணிடுங்க. லாக் பண்ணா உயிர் எங்க வந்துட்டு உள்ள வந்துருச்சு இல்லையா? உள்ளதானே இருக்குதுப்பா. நீங்களே உள்ளதானே இருக்குங்கிறீங்க. அது வரல, உள்ளே தானே இருக்குது. இப்ப நீங்க மூடனா இப்ப அது வெளியில போக முடியாது. உண்மைதானே? அப்ப வெளியில போக முடியாதுன்னா நீங்க எத்தனை வருஷம் வாழலாம்? ஒருத்தர் செத்துட்டானா உயிர் வெளியே போயிட்டு சொல்லலாம். உயிர் போனாதானே உயிர் போயிடுச்சுப்பா அப்படிதான் சொல்றான். செத்தவன் என்ன சொல்றான்? உயிர் போயிடுச்சுன்னு சொல்றோமா இல்லையா? இப்ப நீங்க சாதாரண 1000 வருஷம் வாழணும். 1000 வருஷம் இல்ல, 5000 வருஷம் சொல்றதே சொல்ற 10,000 வருஷம் சொல்லுவோம் இல்லையா? 10,000 வருஷம் நம்ம வாழ்றதுக்கு என்ன பண்ணலாம்? மொத்தத்தையா நல்ல அரட்டோ கம்மோ வச்சு நல்லா அடைச்சு வச்சுட்டு உட்கார்ந்தோம்னு சொன்னா வாழ முடியுமா? இங்க கொஞ்சம் அடைச்ச உடனே சாஞ்சு விடுவார்கள். ஒத்துமை என்னாச்சு? அடுத்த நிமிஷம் சாஞ்சது வேண்டியதுதான் இல்லையா? அப்ப இங்க அடைச்சா உயிர் உள்ள இருந்தா நம்ம வாழலாம் செய்யணும். உண்மையா பொய்யா? என்ன சத்தத்தை காணோம்? உண்மையா பொய்யா? உண்மை தானே? உண்மை இல்லைங்கிறீங்களா? யாராவது உண்மை இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உண்மை தானே? அப்போ உயிர் வந்து உள்ள இருக்குதுன்னு சொன்னா நீங்க அடைச்சிட்டீங்கன்னா உயிர் வாழணும். ஆனா என்ன பண்றீங்கன்னா அதுக்கு மாற்றமாக நீங்க என்ன ஆகுது? உடம்பு கீழே சாய்ந்து விடுது, இயக்கம் மற்ற போய் விடுகிறது. அப்போ இங்க அடைச்சிட்டீங்கன்னா இப்ப நான் வரேன், கதவு போட்டுருந்தா வெளியே தான் நிக்கணும். கதவை திறந்தா உள்ள வர முடியும். இப்ப நீங்க இதை ஓப்பன் பண்ண உடனே நீங்க எதுக்குறீங்கன்னா அப்ப வெளியே இருந்தாலும் உயிர் உள்ள வருது. உண்மைதானா இல்லையா? என்ன திறந்த உடனே என்ன ஆயிடுது? மூக்க பொத்து நெளிவாங்க. அப்படி திறந்த உடனே கிளியர் ஆயிடுது. அப்ப உயிர் என்ன வந்துச்சு? நின்றுகிறது, உள்ள போயிடுச்சு. அப்ப உயிர் எங்க இருக்குது? உள்ள இருக்கா வெளியில இருக்கா? அப்ப இவ்வளவு நாள் உள்ள இருக்குன்னு மனசுல நீங்க சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் போய் தானே
அப்ப இவ்வளவு நீங்க படிச்சது பொய்யாதான் படிச்சு வச்சிருக்கிறீங்க. உண்மையா பொய்யா? அப்ப இந்த கற்ற கல்வியெல்லாம் அவ்வளவு பொய். இல்லையா? ஆனா அந்த கல்வி வேணும். திருவள்ளுவர் சொன்னார், கற்க கசடர கற்பவை கற்றவை நிற்க. அவர் என்ன சொல்றாரு, நீ படிக்க வேண்டியதெல்லாம் படிச்சு நில்லு, அதை வச்சுக்க, நிற்க, அதற்கு தக, எதுக்கு தக, அந்த அதற்குங்கிறதுக்கு தான் விளக்கம் சொல்றாரு. இந்த மாதிரி என்ன மாதிரி வரக்கூடியவங்கள்ட்ட, என்ன மாதிரி நல்லா பாத்துங்க இல்லையா, வரக்கூடியவங்கள்ட்ட குருமார்கள் சொல்லக்கூடிய உண்மைகளை கேட்டு நீங்க வாழணும். அதான் உண்மையா இருக்கு. இப்ப அந்த உண்மைகள் எல்லாம் நான் ஒன்றும் தூக்கிட்டு வரல, நான் கொண்டு வரல. இந்த உண்மை எங்க இருக்குதுன்னா உங்கள்கிட்ட தான் இருக்குது. அத்தனை உண்மைகளும் உங்க மனதில் தான் இருக்கிறது. உங்களை பற்றிய ரகசியங்கள் எல்லாம் உங்கள்கிட்ட தான், அடுத்தவங்கள்ட்ட இல்லை. நல்ல போடுறீங்க. உங்களை பற்றி நீங்க யாரு சொல்றது என்ன பண்ணா, உங்களுக்கு பின்னுக்கு வந்து நீங்க உட்கார்ந்தா நீங்க யாரும் சொல்லிடலாம். ஏன்னா உங்க மனசுல இருக்குது. புரியுதுங்களா? உங்களை பற்றிய எல்லா ரகசியங்களும் அதுல உட்கார்ந்து. இப்ப ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு மனிதனாக சொல்லுங்க. பாட்டி தானே பரவாயில்ல. இப்ப ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு நிகழ்வு நடந்தது. அதாவது ஒரு அம்மா என்னை பார்க்க வருவாங்க, நிறைய பேர் வராங்க. அதுல ஒரு அம்மா வந்தாங்க. நிகழ்வுகளை கேட்டு வச்சுங்க, அது பயன்படாதுன்னு சொல்றாங்க. அப்ப அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா, என்னுடைய பையன் வந்து கொஞ்ச நாளா என் சொல்லே கேட்க மாட்டேங்கிறாங்க, என்னன்னு எனக்கு தெரியலையேன்னு சொன்னாங்க. பையன் என் சொல்லே கேட்க மாட்டேங்கிறான், என்னன்னு தெரியல, கேட்டா ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறான். எனக்கு அவனை முன்ன பின்ன தெரியாது. அப்பதான் முதல் பழக்கம். அப்ப நான் பையன் என்ன பண்றான், பையன் வந்து இன்ஜினியரா இருக்கிறான், ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறான். அவனுக்கு இப்பதான் திருமணம் ஆச்சு, 20 நாட்கள் தான் ஆகுது. திருமணம் முடிந்து 20 நாட்கள் தான் ஆகுது. இந்த 20 நாள்லயே அவன் மூஞ்சி திருப்பிட்டு இருக்கிறான். நைட்லாம் லேட்டா வரான், காலைல 5 மணிக்கே ஓடிடுறான். நான் அப்ப அவனுக்கும் அவனுடைய மனைவிக்கும் சரியான முறையில ஒரு உறவு இல்லைங்கிற மாதிரி அந்த அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க. பட் இந்த மனதில் வச்சிருக்காங்க, அவன்கிட்ட கேட்கல. இந்த திருமணமான ஒரு 5வது 6வது நாள்லயே அந்த அவனுடைய நண்பன் அந்த அம்மாட்ட சொல்றான், அவங்க பையன் வந்து ஒரு அட்வொகேட்டை பார்க்க போறான். அட்வொகேட்டை என்ன கேட்கறான்னு, டைவர்ஸ் விடணும், டைவர்ஸுக்கு ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த அம்மாவுக்கு ஷாக் ஆகிடுச்சு. கல்யாணம் நீங்க 6-7 நாள் ஆகல, அதுக்குள்ள டைவர்ஸ் பண்ண சொல்றாங்க, என்னடான்னா என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்ப இந்த அம்மா பொறுமையா என்ன பண்றாங்க, கேட்கவும் முடியல. அவனை என்ன சொல்றான்னு நான் வெயிட் பண்றாங்க. அப்புறம் ஒரு 3-4 நாள் கழிச்ச அப்புறம் மீண்டும் அந்த நண்பனை தொடர்பு கொண்டு, எப்படி இவன் என்ன பண்றான்னு, அந்த அட்வொகேட் தான் போயிட்டே இருக்கிறான், என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறான் மீண்டும் அவன் சொன்னான். இப்படியே போனவொன்னா என்னாச்சுன்னா, இது ஒரு 10-15 நாள் ஆகி போச்சுன்னு வைங்க. இந்த 15 நாள் ஆனதுக்கு பிறகு இந்த அம்மா என்ன பண்ணா, அந்த பையன்கிட்ட கேட்குறாங்க, ஏன்டா எந்த அட்வொகேட்ட போனோன்னு அவன் சொன்னான், இனிமேல் என் வாழ்க்கையில் நீங்க தலையிடக்கூடாது, நீங்க சொன்னபடி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், என் வாழ்க்கையை நான் பார்த்துக்குவேன், நீங்க விட்டுருங்க. அது மேலே எப்படி கேட்க முடியும்? ஆனா டெய்லி ஆஃபீஸ் போயிடுவான். காலையில 6 மணிக்கெல்லாம் ஆஃபீஸ் ரெடியாக போயிடுவான். அப்புறம் நைட்டு 2 மணிக்கு வர்றது. இப்போ மருமகளை கூப்பிட்டு கேட்டாங்க, உங்கள்கிட்ட அவன் சரியா பேசுறானாமா? பேசுகிறாருமா. அந்த அம்மாவும் விட்டு கொடுக்கல புருஷனை, அந்த பொண்ணு. ஆனா இவங்க வீட்டில் தான் இருக்குது. இப்போ 15 நாள் 14 நாள் 17 நாள் ஆச்சுது. என்னிடம் வர்றாங்க. வருகிற பொழுது 20வது நாள் திருமணம் முடிந்து 20வது நாள் அந்த அம்மா என்கிட்ட வருது. என்கிட்ட வந்து சொன்னாங்க, இப்படி என் பையனுக்கும் அவங்க மனைவிக்கும் வந்து சரியா தொடர்புகள் கொடுக்குறது, அவன் அட்வொகேட்டை டைவர்ஸ் பண்றதுக்காக என்ன பண்ணிருக்கான், தொடர்பு வச்சுட்டு அட்வொகேட்டை ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னாங்க. இப்ப சொன்னோன்னா நான் சொன்னேன், நீங்க என்ன பண்ணா உங்க பையனை தான் கூட்டு வரணும், நல்லா கவனிச்சுங்க. ஏன்னா நீங்க வந்து சொன்னா இந்த வாழ்க்கையில என்னன்னா, உங்களை பார்த்தா உங்க வாழ்க்கை தான் தெரியும். உங்க பையன் வந்தா உங்க பையனுடைய இதை சொல்ல. ஏன்னா அவர்களுடைய வாழ்க்கை அந்த ஏடு எங்க இருக்குது, டைரி உங்க மைண்ட்ல தான் இருக்கு இல்லையா? அப்போ உங்க பையன் வந்தான்னா உங்க பையனை பார்த்து அவன் மனசுல என்ன இருக்குது, அவனுக்கு என்ன சிக்கல்னு என்னால சொல்ல முடியும், வர சொல்லுங்கன்னு சொன்னேன்.
அவன் வரமாட்டானே, நான் சொன்னா பேசவே மாட்டேங்கிறான், எப்படி வருமானு சொன்னான். இப்போ நான் ஒரு ஐடியா கொடுத்தேன். நான் என்ன சொன்னேன்னா, நீங்க உங்க பையன்கிட்ட என்ன பார்க்க வரணும், அதனால நாளைக்கு மதியம் அவனை வந்து லஞ்சுக்கு வீட்டுக்கு வர சொல்லுங்க. நான் அந்த ஒரு ஐயாவை பார்க்க போறேன், கொஞ்சம் காரில் கொண்டு ட்ராப் பண்ணிடுறேன், ட்ராப் பண்ணிட்டு நீ ஆஃபீஸ் போயிரு, அப்புறம் நான் அவர் ஆட்டோ பிடிச்சி வந்துடுவேன் ஏன்னா அந்த மாட்டை சொல்லுங்க. சொல்லி பார்க்குறேன், சொன்னால் கண்டிப்பாக வருமானேன். இதே மாதிரி மறுநாள் அந்த பையன்கிட்ட அந்த அம்மா சொல்லிட்டாங்க, நான் அப்படி ஒரு ஐயாவை பார்க்க போகிறேன், அதனால நீ என்ன பண்ணுற, என்னை காரில் கொண்டு ட்ராப் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. சரி, அவனும் ஒத்துக்கிட்டான். மதியம் அதே மாதிரி நான் ஒரு 3 மணிக்கு அவங்கள வர சொல்லியிருந்தேன். நான் வீட்டில் அவனுக்காக வெயிட் பண்ணுறேன் மாடியில். இப்போ அந்த காரில் அவன் வந்து விடுறான். இந்த அம்மாட்ட நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, அவன் வந்து என்ன பண்ணுவான், காரில் உங்களை வீட்டு வாசலில் இறக்கி விட்டுட்டு போகிறதுக்கு நிற்பான். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அவனை போக விடக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணா, இறங்கிக்கிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணு, அந்த ஐயா இருந்தாருன்னா நான் அங்கே வச்சு கை காட்டுறேன், நீ கிளம்பிடலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நான் உடனே உன் கூட திரும்பி வந்துடுவேன், அப்படி நீ சொல்லு, அவன் வெயிட் பண்ணுவான். அந்த அம்மாவும் அதே போல் சொல்லி அவனை அழைச்சிட்டு வந்தாங்க. வந்து இறங்கினவன அவன் கிளம்புறதுக்கு தயாராக இருந்தான். இப்போ இந்த அம்மா சொல்லிச்சுட்டு, கொஞ்சம் வெயிட் பண்ணு தம்பி, வெயிலாக இருக்குது, ஐயா இருக்கிறாரா என்கிட்ட பேசுவாரான்னு தெரியல, சப்போஸ் அவர் வீட்டில் இல்லை, இப்போ என்னை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு நான் உடனே திரும்பணும், உன் கார்லேயே நான் வந்து நான் ட்ராப் பண்ணிடுறேன். சரி சீக்கிரம் போயிட்டு வாங்கன்னு நான் வெயிட் பண்ணேன். இப்போ இந்த அம்மா மாடிக்கு வந்து மாடியில் வந்து நான் மாடியில் உட்காந்து, இப்போ என் பக்கத்தில் உட்கார்ந்தாங்க, எங்கள் பையன் கீழே நிற்கிறான்ட்டு. நான் ஒன்றுமே சொல்லி சும்மா உட்காந்துட்டே இருந்தேன். என்ன செய்யலாம், ஒன்றுமே பண்ணாங்க, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க. 5 நிமிஷம் ஆச்சுது, அவனால் நிற்க முடியல. ஏன்னா இந்த அம்மா திருப்பி வருவான்னு தானே எதிர்பார்த்துட்டு இருக்கிறான். அங்கேருந்து நான் இல்லைன்னு கை காட்டுனா கூட்டிகிட்டு போயிடலாம், இல்லை அவன் போயிடலாம்னு சொல்லி வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த அம்மா போகவே இல்லைன்னு அவன் என்ன பண்ண, டக்குன்னு அங்கேருந்து ஏறி மேலே மாடி வந்துட்டான். மாடியிலேருந்து நான் உள்ளே இருக்கேன், அந்த கதவு ஓரத்தில் இருந்து அப்படி எட்டி பார்த்தான், ஷூ போட்டுட்டு உட்காந்து. என்னை பார்த்த உடனே இந்த அம்மாவுக்கு நான் பையன் தான் உடனே அவங்க சொன்னான், அம்மா என்ன வரீங்களா இருப்பீங்களான்னா. உடனே நான் சொன்னேன், தம்பி உள்ளே வாங்கணும், இல்லை எனக்கு ஆஃபீஸ் போகணும், டைம் ஆச்சுங்க, இருக்கட்டும் கொஞ்சம் உள்ளே வாங்கன்னு. வாங்க நான் சொன்ன உடனே அவன் எனக்கு டைம் ஆயிடுச்சு, வந்துட்டு போனதை வந்து கூட்டிகிட்டு போக வேறு ஒன்றுமே இல்லை, உள்ளே வாங்கன்னு. ஷூ போட்டுருந்தான். ஷூவை கலந்து போட்டு உள்ளே வாங்க. ஷூ கலந்து போட்டு வந்தோடனே எனக்கு முன்னாடி அந்த அம்மா பக்கத்தில் இவன் உட்காந்து 2 பேர் தான் இருந்தாங்க. ஒரு நிமிஷம் நான் அவன்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன், அதை முடிச்சோன்னா கூட்டு போன்னு சொன்னேன். அவனும் உட்காந்துட்டு கேட்டுகிட்டே இருந்தான். அந்த மாதிரி நான் எதுவுமே பேசலை, இது வர சொன்னேன்னா வந்து உட்காந்துட்டு தான் இருந்தாங்க. இப்போ நான் என்ன பண்ணேன், இவன் கிட்ட வந்த உடனே அவனை பார்த்த உடனேயே அவன் லைஃப்ல நடந்த நிகழ்வுகள் எல்லாம் எனக்கு தெரிய ஆரம்பிக்கும். இப்போ நான் அந்த அம்மாட்ட சொன்னேன், இப்பெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணுங்க. நேற்று ஒரு பையன் வந்து என்ன பண்ணா, பைக் ஓட்டிட்டு போனா, திருவான்மையூர் பக்கத்தில் போகிற பொழுது திருவான்மையூர் டேர்னிங்ல அப்படியே இந்த பிஜிபிக்கு டேர்ன் பண்ணக்கூடிய இடம், திருவான்மையூர்ல இருந்து பிஜிபி போகக்கூடிய ஈசிஆர் ரோட்டுக்கு டேர்னிங் வரும். அந்த டேர்னிங்ல போகும்போது அந்த பைக்ல ஒரு பொண்ணு பின்னாடி இருக்குது, சுடிதார் போட்ட பொண்ணு. அந்த பொண்ணுக்கு கழுத்துல போட்டு அந்த சால் வந்து பாருங்க, அது அந்த பைக்ல சுத்திட்டு கீழே விழுந்துச்சு. அந்த பொண்ணு கீழே விழுந்துச்சு, அந்த சால்ல அந்த பைக்ல சுத்திடுச்சு. இப்ப இவன் என்ன பண்றான், இறங்கி அந்த பொண்ணை தூக்கி பண்றான். பக்கத்துல நிக்கிறவங்க எல்லாம் பாக்குறாங்க. இப்ப நான் சொல்றேன், ஒரு விஷயம் நாங்க சொல்றோமா, அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இப்ப அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்திருந்தா என்ன ஆயிருக்கான், இவனை விடுவாங்களா, மாட்டிவாங்கல. அப்ப இப்படிதான் எனக்கு நிறைய நடக்குது. பிடிச்சவங்க கூட கூட்டு போடுறாங்க, தப்பு இல்லை, கவனமா போகணும். நாளைக்கு அதுல ஏதாவது இதே மனைவியா இருந்தா வெளியே சொல்லலாம், தங்கச்சியா இருந்தா எந்த கேஸ்ன்னு சொல்லலாம் இல்லையா. சம்பந்தம் இல்லாம கூட்டிட்டு போகும்போது அது பிரச்சனையானா என்ன பதில் சொல்லுவாங்க யோசிச்சு பாருங்க. இவன் உட்கார்ந்தவன் அப்படியே பார்ப்பான். யாரு தலைவர் உட்கார்ந்துருந்தாங்களே பக்கத்துல, இவர் என்ன பண்ணாரு, என்ன அப்படியே கண்ணை ஒட்டாம மனசு பார்த்தான். இப்ப நாங்க நீங்களே சொல்லுங்க தம்பி, கூட்டு போறது தப்பு இல்லை, இந்த மாதிரி ஏழாப்படம் ஆச்சுன்னா என்ன பதில் சொல்ல முடியும்? நீங்க நேற்று திருவான்மையூர் வந்தீங்களான்னா என்ன கேட்டா, நீங்க நேற்று திருவான்மையூர் வந்தீங்களான்னா நான் எதுக்கு திருவான்மையூர் வரேன், இல்ல நீங்க கரெக்டா சொல்றீங்களா? இப்ப நான் சொன்னேன், சரி நான் திருவான்மையூர் தான் வந்தேன்னு வச்சுக்கீங்க, நானே திருவான்மையூர்ல நானும் பக்கத்துல நிற்கிறேன், ஒன்னதான் எனக்கு தெரியவே செய்யாது. உன்னை இப்பதான் நான் பாக்குறேன், எப்படி இந்த நிகழ்வை நான் உங்க சொல்றது புரியுதா உங்களுக்கு? எனக்கு தெரிஞ்சுதான் பரவாயில்ல, யாரோ ஒரு போயிட்டு தானே இருப்பேன், நான் எங்கேயுமே வரல.
ஆனா நீ கூட்டு போனது உண்மைதானா? இப்ப அவனுக்கு என்ன டவுட்னா, நான் அவனை பார்த்துருக்கேன்னு சொல்லி நினைச்சிட்டான். அந்த ஸ்பாட்ல நான் இருந்திருக்கேன், உடனே கார்ல இருந்திருக்கா இல்ல பக்கத்துல இருக்க பார்த்துட்டு போனோம்னு நினைச்சிட்டு தலைவர் என்ன பண்றாரு, கொஞ்சம் உஷாராயிட்டாரு. இந்த ஐயா என்ன பார்த்துட்டு வந்து கதை விடுறாருன்னு அவன் நினைச்சிட்டு என்ன பண்ணா, அப்படியே என்ன முறைச்சுக்கிட்டே இருந்தான். தெரியாம வந்து மாட்டிக்கிட்டாங்க. இப்ப நான் சொன்னேன், சரி நீ இப்ப என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும். என்ன நினைக்கிறேன்னா, அந்த ஸ்பாட்ல மட்டும் நான் இருந்தேன்னு நீ நினைக்கிறேன். நான் ஸ்பாட்ல இல்லை. இப்ப நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்க. நான் ஸ்பாட்ல மட்டும் இல்லை. நீ என்ன பண்ணா, இப்ப அந்த பொண்ணை அழைச்சிட்டு எங்க பண்ண, அப்படியே நீலாங்கரைக்கு தாண்டி நீலாங்கரை தாண்டி டிஜிபி பக்கத்துல போய் அப்படியே என்ன பண்ண, அது என்ன மாமல்லபுரம் இல்லையா, மாமல்லபுரம் போய் ஒரு ரெஸ்டாரண்ட்ல அந்த பொண்ணு நீங்க ஒரு ஹோட்டலுக்கு போய் மதியம் சாப்பிட்டீங்க. எங்க ஹோட்டல்ல நீங்க 2 பேரும் உட்கார்ந்து சாப்பிட்டீங்க. இப்ப நான் பக்கத்துலயே இருந்தேன்னு கேட்டேன். அவங்க ஷாக் ஆயிடுச்சு. எங்கன்னா கரெக்ட். அப்போ முன்னாடியே நான் தொடர்ந்து வர்றது, நான் ஒன்றும் ஸ்பை கிடையாது, ஒண்ணு எனக்கு முன்னாடி தெரியாது. ஆனா நீங்க 2 பேரும் சாப்பிட்டதை நான் சொல்லனா இல்லையாங்க. இப்பதான் நம்பலாம். இப்ப என்ன நம்பினான்னா, அவன் சொன்ன நிகழ்வுகள் எல்லாம் இல்லையா, அப்ப அங்க விழுந்தது இங்க ஹோட்டல் போனது எல்லாம் நான் சொன்ன உடனே அவன் என்ன பண்ணிட்டா, உங்களுக்கு கொஞ்சம் தனியா பேசணும், வெளியில நான் பேசுறேன்னு சொல்லிட்டு இப்போ நான் என்ன பண்ணேன், அந்த அவன்கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு சரி சொல்லுப்பா என்னன்னு. இல்ல என்ன கரெக்டா சொல்றீங்களா, எப்படி உங்களுக்கு தெரியும்? சரி எனக்கு தெரியத விட்டு இது நடந்துதா இல்லையா? ஆமா. போனது நீ தானே? ஆமா. கூட்டிட்டு போனது வேற பொண்ணு தானே? ஆமா. அப்போ திருமணம் பண்ணி ஒரு பொண்ணை வீட்டுல வச்சுட்டு இப்படி வந்து ஒரு பொண்ணை கூட்டு போறது தப்பா சரியா? இல்லையா? கூட்டிட்டு போனது தப்பா சரியா? என்ன இதுக்கு பிறகு நான் வந்து அட்வைஸ் பண்ணேன், மாத்திரம் உங்களுக்கு தேவையில்லை. இப்போ உங்களுக்கு வேண்டிய ஈவெண்ட் என்னன்னு சொன்னா, இப்போ முன்னாடி வந்து உட்கார்ந்து உடனே அவன் மறைக்கலாம், ஆனா மனதில் இருக்குது பாருங்க, அதை மறைக்க முடியாது இல்லையா? அதை என்ன பண்ண முடியாது. அது கூட ஒண்ணு இல்லை, 2 இன்னைக்கு இது ஞானம் யுகம். அதனால என்ன ஆகுனா, 2 செல்லை நீங்க ஆன் பண்ணி வச்சுட்டு ப்ளூடூத் ஆன் பண்ணீங்கன்னா இங்க இருக்கிறதெல்லாம் அது எடுக்கணும். எடுக்கணும் எடுக்காதா? இப்ப நீங்களும் உணர்வோட இருக்கிறீங்க, நானும் உணர்வோட இருக்கிறேன். 2 பேருடைய உணர்வு நிலைகளும் ஆக்டிவ்ல இருக்கிற பொழுது இப்ப ஒத்து பார்த்தேன்னு வச்சுங்களேன், உங்க மனதுல உள்ள பதிவுகள் எல்லாம் இங்க வந்து, இது எனக்கு மட்டுமல்ல அத்தனை பேருக்கும் முடியும். அதுதான் நேயர், எல்லாருக்கும் முடியும். புரியுதுங்களா? இது இந்த உடம்புல இருக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதம். 6வது அறிவு செயல்படுவதனுடைய தன்மையே இதுதான். இப்ப அந்த பொண்ணு தெரிஞ்சோ தெரியாம காட்டினான் இல்லையா, இந்த ஆக்ஞா சக்கரம் இல்லையா. அப்ப இந்த இடத்துல வந்து உணர்வு ஸ்தானம்னு அதை சொல்லுவாங்க, ஆக்ஞா சக்கரம். அப்ப இங்க வந்து ஒரு 3வது தேர்ட் ஐ ஒண்ணு இருக்குது. இது என்ன பண்ணணும்னு சொன்னா, இதை நம்ம ஆக்டிவேட் பண்ணி இந்த 3வது கண்ணை இறந்தால் நமக்கு என்ன லாபம்னா, நடந்தது, நடக்க போறது, நடப்பது எல்லாமே அப்படியே தெரியும். அப்ப இது தெரிஞ்ச நமக்கு லாபமா லாபம் இல்லையா? அப்ப நம்ம அதுக்கு முயற்சிக்கிறோமா? இதைத்தான் பெரியவங்க என்ன சொன்னாங்கன்னா, உண்மை அறிவை விட்டு விட்டு நீ பொய் அறிவை தேடி போயிட்டு என்ன பண்ணிருக்கீங்க, பொய் அறிவை தேடி போயிருக்கீங்க. ஒரு உதாரணத்தை சொல்றேன். என்னுடைய வாழ்க்கையில நான் வந்து படிச்சது வந்து 11வது வகுப்பு வரை தமிழ், 11 வரை தமிழ். பியூசி சேர போகிற போது எங்க அப்பா வரல. என்ன ஒருத்தர் அந்த கல்லூரியில படிச்சவன் வந்து என்னை கூட்டிட்டு போய் சேர்க்க போனான். போன இடத்துல என்ன ஆகி போச்சுன்னா, அவன் வந்து ஹிந்தி ஸ்டூடெண்ட், அந்த நபர் வந்து ஹிந்தி. அதுல வந்து அவன் செக்ரட்டரியா இருக்கான், பிஎஸ்சி மேத்ஸ் ஃபைனல் இயர், ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் ஹிந்தி. அவன் என்ன பண்ணா, என்னையும் நீ ஹிந்தி சேருட்டான். எனக்கு ஹிந்தியில ஆனாவனா தெரியாது, ஹிந்தியில ஆனாவனா தெரியும். ஆனா தமிழ்ல அப்ப நான் வந்து 98 100க்கு எப்போ எஸ்எஸ்எல்சி, புரியுதுங்களா? தமிழ் நல்லா வரும், தமிழ் நல்ல கவிதை எழுதுவேன், தமிழை பேசுவேன். அந்த தமிழ்ல நல்ல ஒரு அந்த லெவலுக்கு அறிவு இருந்துன்னு வச்சுங்களேன். இப்ப ஹிந்தியில போய் சேர்ந்த உடனே சேர்க்க சொன்ன உடனே சரி சேர்ந்துக்குவான்னு சொல்றேன். இது என் மீது இருந்த ஒரு நம்பிக்கை. அப்போ சேர்ன்னு சொல்லிட்டு சேர்ந்துட்டு வந்தாச்சு. வந்த உடனே எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, ஏன்பா பியூசி ஹிந்திங்கிற இன்னைக்குமா சாதாரணமா நினைச்சு பாருங்க.
11 வரையே தமிழ் எவ்வளோ கடினமாக இருக்கும். அங்கே போனீங்கன்னா ஒரு நான்டிடெயில் இருக்குது, ப்ரோஸ் இருக்குது, கிராமர் இருக்குது, எல்லாமே இருக்குது. இவ்வளவு நீ படிக்கணுமேன்னு சொன்னாங்க. பார்த்துக்கலாம்னு முதல் நாள் போய் சேர்ந்த உடனே என்ன ஆயிடுச்சுது, இந்திய ஆசிரியர் இருக்கிறவங்க ஒரு 9 பேர் இருந்தாங்க. அதில் 2 பசங்க, நானும் இன்னொரு பையன், மீதி 7 பேர் பெண்கள் தான். பெண்கள் தான் கொஞ்சம் அறிவு கூடுதல் இல்லையா, ஆண்களை விட. உண்மைங்க, நீங்கள் முறையாக பயன்படுத்துனீங்கன்னா அவங்களுடைய அறிவு கூடுதல் தான். அப்போ நாங்கள் 2 பேரும் என்ன பண்ணோம், பின்னாடி உட்காந்துருக்கேன். மற்றவங்களாம் இந்த இந்திய ஆசிரியர் என்ன பண்ணாரு, அவங்களெல்லாம் அவங்க பேர் என்னன்னு கேட்குறாரு. என்ன கேட்குறாரு, உங்க குமாரானா யாரே சொல்றாரு. அவங்க எனக்கு என்னன்னு தெரியாது. சொன்னா அவங்க எழுந்து மல்லிகா, சியாமலா, அப்புறம் உமான் ஒரு பொண்ணு இருந்து, இதெல்லாம் வரிசை அவங்க பேரு எல்லாம் சொல்லிட்டு உட்காந்துட்டாங்க. ஐயா இன்னும் பேரை ஞாபகம் வச்சிருக்கேன். 1ஆம் கிளாஸ் படிச்ச பொண்ணு கூட எனக்கு ஞாபகம் உண்டு. தனலட்சுமின்னு ஒரு பொண்ணு, நான் கீழே இருக்கும்போது எங்க வகுப்பு ஆசிரியர் பாட்டு வாத்தியர் தான். அந்த அம்மா தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் ஞாபகம் இருக்குது. தரையில உட்கார்ந்து தான் பாடம். அப்ப என் பக்கத்துல தனலட்சுமி கொஞ்சம் குண்டா இருக்கும். எதுக்கு சரியா எழுத வராது. அது பக்கத்துல உட்காந்துட்டு ஒவ்வொருத்தரையும் இந்த கையை வச்சு இடிச்சு இன்னும் ஞாபகம். அதனால மறக்கணும்னு நினைக்காதீங்க. அத்தனை நிகழ்வு. இப்ப என்னாச்சுன்னா, இந்த இந்திய வாத்தியார் வந்து என்ன கேட்டாலும் எனக்கு தெரியாது. அத்தனை பேரும் பேரை சொல்லிட்டு உட்கார்ந்த உடனே நான் நினைச்சிட்டேன், என் பக்கத்துல தான் மோகன். அவன் இலங்கையில இருந்து வந்தவன். இங்க வந்து பிடிக்கிறதுக்காக சேர்ந்தான். அவன் ஹிந்தி படிக்கிறான். அவனை வந்து மோகன்னு சொல்லிட்டான். உடனே நானும் ஏன் பேரை சொல்லணும்னு அவர் சிரிச்சுட்டு உட்காந்துட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் அவங்களுக்கு வந்து நான் என்னென்ன பாடமாக உண்டு, என்ன புக்கு வாங்கினோம், இதெல்லாம் போர்டில் எழுதி போடுறேன்னு எழுதி போட்டாங்க. இல்லை ஞாபகம் வச்சுக்கோங்க. போர்டில் எழுதி போடுறவங்க அவங்க என்ன பண்ணாங்க, ரஃப் நோட் எடுத்து முதல் நாள் இல்லை எழுத ஆரம்பிச்சாங்க. நானும் ரஃப் நோட் இருக்குது, பேனா இருக்குது, பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா நம்ம போர்டை பார்த்துட்டே இருக்கிறேன். அது என்னன்னே தெரியல, எல்லாம் சும்மா இப்படி 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 இருக்குது. அவர் என்ன பார்த்தவரு எழுதலையா, நான் லிக்கோ என்னத்த லிக்கோவோ என்ன பண்ண அவரே பார்த்தார். அதுக்கப்புறம் உதவந்தார். ஓடி இடமோங்கிற மாதிரி இருக்குது. இருந்து நின்ன. இப்ப என்ன பண்ணாரு, பார்த்து சொல்லி வாசின்னு சொன்னார். யாருக்கு தெரியும், ஒன்றும் தெரியலன்னு. தெரியலையா, கண்ணாடி போட வேண்டியதானாரு. அவர் சொன்னார், கிட்ட எனக்கு ஹிந்தி தெரியாது சொல்ல முடியுமா, எனக்கு போய் சேர்ந்துருக்குறான். இல்ல தெரியலன்னு. ஏண்டா இவ்வளவு வெளிச்சத்துல தெரியலையா, கண்ணாடி போடக்கூடாதா, திரும்பவும் சொன்னார். அப்பதான் சொன்னேன், எனக்கு என்ன எழுதிருக்கீங்கன்னே தெரியலன்னு. ஹிந்திடா, ஹிந்திடா, ஹிந்தி தெரியுது, ஆனா எழுத்து தெரியல. அப்புறம் தனியாக கூட்டிட்டு போய் அங்க வச்சு பேசினார். இந்த நீ உடனே என்ன பண்ண, லாங்குவேஜ் மாத்திக்க, தமிழ்ல சேரு. தமிழ்ல எவ்வளவு மார்க் உனக்கு, உடனே போயிரு. இல்லைன்னா மேத்ஸ்ல தோற்றுருவேன், மேத்தமெட்டிக்ஸ்ல நீ தோற்றுருவேன். ஏன்னு சொன்னா லாங்குவேஜ் போனாலும் போச்சது இல்லையா. இப்போனாலும் நீங்க தோற்றதை மட்டும் எழுதி பாஸ் ஆகலாம்னு நினைக்கிறேன். ஆனா அப்போ அப்படி இல்லை, ஒண்ணு கூட முழுக்க எழுதணும். அப்போ லாங்குவேஜ் போச்சுன்னா முழுக்க நான் என்ன பண்ணுவோம், அதே எழுதி ஆகணும். அந்த இயர் போச்சது. இப்ப என்ன உடனே ஒரு மாற்ற சொல்லிட்டாரு. உடனே மேத்ஸ் ப்ரொஃபஸருக்கு சொல்லி அவன் லாங்குவேஜ் மாற்ற சொல்லுங்க, தமிழுக்கு போயிட்டான்னு சொன்னா நல்ல, எனக்கு தமிழ் ஆர்வம் உண்டு. ஆனா இவன் அழைச்சிட்டு போனானேன்னு சொல்லி அவன் சொன்னதுக்கு சரி சொன்னாங்க, நான் பாஸ் பண்ணிடுவேன். அவர் எவ்வளவோ சொன்னார், நான் கேட்கல கண்டிப்பா. அதுக்கு பிறகு அந்த பியூசி ஹிந்தி சேர்ந்துருக்கு. அதுக்கு பிறகு தான் ஆனாவே படிக்க போனேன். நல்ல ஞாபகம். ஆனா ஆவனா அதுக்கு பிறகு படிச்சு ஆனாவனா அதெல்லாம் அந்த வர்க்கங்கள்லாம் படிச்சு முடிச்சுட்டு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவ்வளோ ஸ்பீட் வராது, அப்ரிவேஷன்ஸ்லாம் வராது, மேக்ஸ் எல்லாம் வராது, ரெக்கார்ட்லாம் கிடையாது. பட் எனக்கு என்ன உண்டுன்னா, பேப்பர் எடுத்து கண்ணை பொத்துனா புக்கில் உள்ளதெல்லாம் தெரியும். இல்லை புக்கில் என்ன இருக்குதோ அதை என்ன பண்ணுவேன், அதை அப்படியே எழுதுவேன். அப்படி அது எழுத கொஞ்சம் லேட்டாகும். ஏன்னா அது இருக்கிறது வந்து கிட்ட எழுதணும்னா இப்போ 6ஆம் பரம் இல்லையா, ஏன்னா 6ஆம் பரம்னு பார்த்து அதெல்லாம் லேட் ஆகும். இப்போ அவங்களாம் வந்து ஒரு 1 ஹவர்ல முடிக்கிறாங்கன்னு சொன்னா எனக்கு 2 மணி நேரம் ஆகும். பட் நான் கம்மியாக தான் எழுதுவேன். என்னன்னா பாஸ் பண்ணிடுவேன். அந்த 100 மார்க் எடுக்கிறதுக்கு 40 மார்க் 45 மார்க் கன்ஃபார்ம். அப்படி மந்த்லி டெஸ்ட்லாம் பாஸ் பண்ணேன். அவருக்கு கொஞ்சம் தைரியம் வந்துட்டு, எப்படிடா படிக்கிறேன் இதெல்லாம் சொல்ல முடியுமா இல்லையா. பியூசில பாஸ் பண்ணேன். பியூசில முடிச்சுட்டு பிஎஸ்சி மேத்ஸ்ல போனேன். மேத்ஸ்லையும் ஹிந்தி தான், அங்கேயும் போனேன். ஹிந்தியில செக்ரட்டரியா வேற இருந்தேன் இந்த லட்சணத்துல.
புரியுதா உங்களுக்கு? அதை முடிச்சுட்டு என்ன பண்ணானே எம்ஏ தமிழ் போனேன். எம்ஏ பண்ணி அது வேற. இப்ப நான் எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, நம்மள்ட்ட என்ன இருக்குது, நான் இந்த பெருமைப்படுத்துவதற்காக சொல்லவில்லை. நிகழ்வுகள் உண்மையாக இருந்தால் கேட்பவருக்கு ஈடுபாடு. எனக்குமே போய் சொல்லக்கூடாது இல்லையா? நமக்கு முன்னால தரவுகள் எப்படி இருக்க வேண்டும்? உண்மையாக இருக்க வேண்டும். அப்பதான் அதுல லைன் கிடைக்கும். அப்ப நீங்க உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாத்தையும் இருக்குது, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த உண்மை அறிவை நீங்க என்ன பண்ணணும்னா மிகைப்படுத்த தெரிய வேண்டும், அதை வளர்க்க தெரிய வேண்டும். அந்த கலை தான் ஆன்மீகத்துல இந்த தியானம், ஒரு நிலைப்பாடு, இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. இப்ப தியானம்லாம் மதச்சார்பா போயிட்டு, நான் அதுக்குள்ள வரல. ஆனா எந்த மதமாக நீங்க இருந்தாலும், ஏன்னா நீங்க வச்சிருக்கிறது உடம்பு தான். இந்த உடம்பு எல்லாருக்கும் ஒன்று இல்லையா? இப்ப இந்த உடம்புல நமக்கு 6 அறிவு இருக்கிறது. இந்த 6 அறிவை முழுக்க நீங்க செயல்படுத்த தெரியும். அந்த 6 அறிவை முழுக்க நீங்க செயல்படுத்த தெரிந்து விட்டீர்கள் என்றால் நீங்க மிகப்பெரிய வெற்றியாளர். உங்கள் வளர்ச்சி உங்கள் கையில் தான். அந்த தலைப்பு பார்த்தீங்கன்னா, உங்க வளர்ச்சின்னா ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு லெவல் இருக்கு. இந்த ஃபுல்லுன்னு சொல்றோம் இல்லையா, முழுமைன்னு சொல்றதுக்கு நமக்கு வரையறை கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. முழுமைக்கு என்ன கிடையாது? வரையறை கிடையாது. இப்ப இந்த பாட்டில் இது ஃபுல், இட்ஸ் அ ஃபுல் பாட்டில். இப்ப இதே இது 5 லிட்டர் பாட்டில் ஃபுல்லா வச்சிருந்தா அது ஃபுல் பாட்டில். ஒரு கேன் நிறைய தண்ணி இருந்தா அது ஃபுல் இல்லையா? அப்ப எல்லாம் ஃபுல் தான். பட் the quantities differ. இல்ல இருக்கக்கூடிய பரிமாணங்கள் வேறையா இருக்கும், ஆனா அது முழுமை தான். அதே மாதிரி உங்க ஒவ்வொரு ஆளும் நீங்க முழுமை தான் இருக்கிறீங்க, முழுமை அடையணும். ஆனா உங்களுடைய வளர்ச்சி வேறையா இருக்கும். அதை நான் முதல்ல சொன்னேன். ஒருவர் அரசியல்ல மேல போகலாம், இன்னொரு ஆளுக்கு ஒரு நல்ல சங்கீதத்துல போகலாம் இல்லையா? அந்த துறைகள் மாறலாம். பட் நீங்க எதுவரை போக முடியுமோ அதுவரை தான் போக முடியும். அந்த முழுமையை நீங்க அதுக்கு மேல் நீங்க போக முடியாது. இப்ப நமக்கு எதுவரை இருக்கிறதுங்கிறது நமக்கு தெரியலையே. நம்ம எதை நோக்கி போக போறோம், எதுவரை நம்ம வாழ்க்கை இருக்கிறது என்கிறது தெரிஞ்சா எளிமையா போகலாம், பயம் இல்லாம போகலாம். ஆனா நமக்கு அது தெரியாததுனால தான் வாழ்க்கையில எந்த சப்ஜெக்ட் படிக்கிறது, என்ன வேலை கிடைக்கும், எந்த ஊர்ல இருப்போம், எப்ப திருமணம் ஆகும், யார் மாப்பிள்ளையா வருவான், எத்தனை குழந்தை பிறக்கும், இத்தனை கேள்விகளுக்கும் பதில் இல்லை. நீங்க ஒவ்வொரு ஆட்டையும் தேடி போக வேண்டியிருக்கிறது. உண்மைதானா? நம்ம யாரை நம்பி வாழ்கிறோம்? அடுத்தவர்களை நம்பி வாழ்கிறோம். தன்னையே தனக்கு துணை சொன்னா நம்ம கையில் இருக்கக்கூடிய, நம்ம மனதில் இருக்கிற உங்க வாழ்க்கை உங்க கையில் தான் இருக்கு. உங்க மனப்பதிவில் தான் இருக்கு. உங்க மனப்பதிவில் தான் உங்கள் வாழ்க்கையினுடைய மொத்த ஏடும் இருக்கிறது. அந்த ஏட்டை படிக்கக்கூடிய பயிற்சியை நீங்கள் எடுத்து விட்டீர்கள் என்றால் நீங்க வாழ்க்கையில் மிக பிரமாதமாக ஆகும். இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். விவேகானந்தர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, விவேகானந்தர்கிட்ட ஒரு புக்கை கொடுத்து படிக்க சொல்றாங்க. 340 பக்கம். இந்த 340 பக்கத்தை அப்படியே ஒரு 10 நிமிடத்தில் அப்படியே பார்த்துட்டு மூடி வச்சுட்டாரு. இப்ப அந்த 340 பக்கத்துல உள்ள கேள்விகளை கேட்கிறார்கள். எந்த பக்கத்துல என்ன இருக்குங்கிறத கடன்னு சொல்றாங்க. ஸோ இந்த பயிற்சிகள் எல்லாம் இந்த மண்ணில் இருக்குது. அந்த ஒரு நிலைப்பாடு, நம்மளை ஒருநிலைப்படுத்துவது. இந்த ஒருநிலைப்படுத்துனா நம்ம என்ன நினைக்கிறோம், செவரை பார்த்துக்கிறது, விளக்க பார்த்துக்கிறது, அதை பார்க்கறது இல்லை. தன்னை தான் அறிதல். இதுதான் திருமூலர் சொல்வார். தன்னை தான் அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னைத்தான் அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னைத்தான் அறியும் அறிவினை பெற்றபின் என்னாச்சு, தன்னைத்தான் அறியும் அறிவினை பெற்றபின் தன்னைத்தான் அரசித்திருப்பதே. இப்ப நீங்க உங்களை முழுமையா உணர்ந்துக்கிட்டீங்கன்னு சொன்னா யாரையும் நீங்க சார்ந்து வாழ வேண்டிய தேவை. இப்ப நடக்க போறது உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க யார்கிட்ட போகணும் இல்லையா? யார்கிட்ட நீங்க போக வேண்டியதே தேவையில்லை. இந்த கேள்விதான் வரும்னு கண்ணப்பதுன்னா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எந்த பர்சன் இருந்தா என்ன? உதாரணத்துக்கு என் பொண்ணுட்ட அது 10th படிக்கிறப்ப நடந்த நிகழ்வு சொல்றேன். 10th தமிழ். அப்பா அவ சொன்னா, அப்பா என்னென்ன கேள்வி நீங்க நினைச்சிருப்பீங்க, என்னென்ன கேள்வி சொல்லலாமே. என்ன பண்ணிச்சது, என்ன கேள்வி வரும்னு எனக்கு சொன்னீங்கன்னா நான் அதுக்கு படிக்கிறேன். நான் உடனே சொன்னேன், 10th வகுப்பு தமிழ்ல உனக்கு இந்த கேள்வி தான் கேட்பான்னு புக்கை வாங்கி பார்த்துட்டு என்னென்ன கேள்வி தான் கேட்பான்னு நோட் பண்ணி கொடுத்தேன். நோட் பண்ணி கொடுத்து பரிசை படிக்க வச்சேன். இப்போ எக்ஸாம் போய் எழுதிச்சு. எழுதிட்டு கொஸ்டின் பேப்பரை பாட்டுனா நான் என்னென்ன கேள்வி சொல்லியிருந்தேனோ அத்தனை கேள்வி இருந்தது. அதை விட்டு எதுவுமே இல்லை. உடனே என்ன சொல்லுச்சு, எவ்வளவு மார்க் கிடைக்கும்னு நான் கேட்டேன். கேட்ட உடனே சொன்னா
100க்கு 100. எத்தனை மார்க்கு? 100க்கு 100 கிடைக்குமான்னு கேட்டேன். ஆமாப்பா நீங்க சொன்னது அவ்வளோ வந்துட்டு எல்லா கேள்வி எழுத்து எல்லாம் சூப்பராக 100க்கு 100 எனக்கு கிடைக்கணும்னு நான் சொன்னேன். எல்லாரும் 100 மார்க் கிடைக்காது. அவளுக்கு உடனே கூட வச்சு இல்லையா நான் நல்லா எழுதிருக்கேன். உடனே சொன்னா அப்ப ஏதாவது ஒற்று பிள்ளைகள் இருந்தா எழுத்துக்களுக்காக மதிப்பெண் குறைக்காம இல்லையா, அப்படி ஏதாவது குறைச்சா ஒரு 98 இல்ல, 96 இல்ல, 94 போங்கப்பா எனக்கு கண்டிப்பா வந்து 98க்கு மேல் கிடைக்கணும் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி அந்த கொஸ்டின் பேப்பரை வாங்கி 87 போட்டு ரவுண்ட் போட்டு கையில் கொடுத்தாங்க. எத்தனை மார்க்? 87. என்ன ஆயிடுச்சு? அதை வாங்கிட்டு ரூமுக்கு போனதுதான். அடுத்தது இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கணும் பக்கத்திலே வரல. அதுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்டது வரல, ஒதுங்கிடுச்சு. என்னன்னு சொன்னா அவ்வளவு சொல்லியும் அதான் நான் சொல்ல வரேன், அந்த அத்தனை கேள்விகளை நான் சொல்லியாச்சு, அத்தனையும் படிச்சுட்டு போச்சுது. ஆனா ஏன் 100 வரலன்னா அவரவர்களுக்கு என்ன வரணுமோ அதுதான் அமையும். நல்ல ஞாபகம் வச்சுங்க. உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அதுதான் கிடைக்குமே தவிர அதை மீறி கிடைக்காது இல்லையா? அவைநாட்டே சொல்வா, அந்த ஒரு நாளையை வச்சு மோந்தீங்கன்னா என்ன வரணுமோ அதுதான் வரணும். நாளை தான் நமக்கு அதுக்கு மேல் வராது இல்லையா? என்னதான் உருண்டாலும் ஒட்டுறதான் ஒட்டும்பாங்க. அப்போ உங்களுடைய லெவல் உங்களுக்கு தெரியும், உங்க எலிஜிபிலிட்டி. நம்ம எவ்வளவு லெவல் போவோம், நம்ம எதை ரீச் பண்ணலாம், நம்ம என்ன சப்ஜெக்ட்ல பாஸ் பண்ணுவோம், இல்ல என்ன ஜாப் போவோம், இதை நீங்க இப்பவே தீர்மானிக்கலாம். இது கஷ்டமே கிடையாது. பட் என்ன பண்ணணும்னா நீங்க எப்படி இருக்கணும், உங்க மனதை படிக்கக்கூடிய அந்த பயிற்சி அவ்வளவு. திருவள்ளுவர் சொல்றாரு, தனக்கு ஊமை இல்லாதான் பால் சேர்ந்தால் மணக்கவலை மாற்றல் வருது இல்லையா? அப்போ தனக்கு ஊமை இல்லாத நம்மளை விட மேற்பட்ட பெரியாரை துணை கூடல் பாருங்க, நம்மளை விட கொஞ்சம் மேற்பட்ட அறிவு உடையவர்களை நாம் சார்கிற பொழுது அப்ப அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நம்முடைய வாழ்க்கையை நம் மனதை பற்றிய அந்த ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போ உங்களுக்கு என்ன தேவைப்படுகிறதுனா ஒழுக்கம் தேவைப்படுது. நீங்க ஒழுக்கம் என்ன நான் நல்ல பொண்ணா இருக்கேன் அதுவல்ல, ஒழுக்கம் என்பது எப்படி ஒழுக வேண்டும் வாழ்க்கையில, அதுக்கு ஒரு 4 விதம் சொல்லிக் கொடுப்பாங்க. அறம் பொருள் இன்பம் உயிரச்சம். கைப்பற்றின அந்த பாடல், அறம் பொருள் இன்பம் உயிரச்சம் நான்கின் திறம் தெரிந்து தேரப்படும். இதுதான் சூத்திரம். நல்ல ஞாபகத்தில் திருக்குறள். நீங்க உங்க வாழ்க்கையில எந்த லெவல் போவீங்கிறது எதை வைத்து தேரப்படுகிறதுனா இந்த அறம் பொருள் இன்பம் உயிரச்சம். இது எல்லாருக்கும் பொருந்தும், ஞானத்துக்கு மட்டுமல்ல, குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் படிக்கிறவங்களுக்கு. நீங்க தான் வச்சுக்கீங்களா, இப்ப வந்து நீங்க படிக்கிறீங்க, ஒரு ஆபீஸ்க்கு வேலைக்கு போறீங்க, ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறீங்கன்னு வேலைக்கு போனா அவங்க முதல்ல என்ன பண்ண உங்களை அசஸ் பண்ணுவாங்க. இந்த பொண்ணு என்ன படிச்சிருக்கு, குவாலிஃபிகேஷன் எப்படி இருக்குது, சப்ஜெக்ட் நாலேஜ் நல்லா இருக்குதா, இது ஃபர்ஸ்ட் திங் இல்லையா? அறம் பொருள், பொருள்னா அறிவு. நீங்க பொருள்னா பணம் மட்டும் நினைக்க கூடாது, உங்களுடைய நாலேஜ் இல்லையா? அப்போ உங்க அறிவு எவ்வளவு இருக்குதுன்னு முதல்ல பாக்குறாங்க. பிளஸ் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, ஆனா இந்த பொண்ணு எப்படி ஒழுக்கமா இருக்குமா, இந்த பொண்ணு வந்து ரொம்ப கட்டுப்பாடா இருக்குமா, ஒபீடியன்ஸா இருக்குமா, இல்ல நம்ம கம்பெனிக்கு சார்பாக இருக்குமா. அப்ப உங்களுடைய அறத்தை உங்களுடைய ஒழுக்கத்தையும் பார்ப்பாங்க. அப்புறம் அறம் பொருள் இன்பம்ங்கிறது வந்து உங்களுடைய சந்தோஷம் என்பது எப்படி இருக்கிறது இல்லையா? சந்தோஷம்னா நீங்க வந்து நமக்கு மட்டும் கிடைச்சா போதும். நிறைய பேர் ஆபீஸ்ல இருப்பாங்க, 5 மணி ஆச்சா நான் கிளம்பிடுவேன், எனக்கு கம்பெனி பத்தி கவலை இல்லை, 5 மணி நேரம் வேலை பார்த்தாச்சுலாம்பாங்க. அப்ப இந்த மாதிரி அளவு வைக்க மாட்டாங்க. அப்போ டைம்லெஸ்ஸா ஒர்க் பண்ணக்கூடியவங்களா இருக்கணும். நீங்க வந்து ஈத்துவக்கும் இன்பம் அறியலாம்னு சொல்லுவார். அப்ப நாம இன்பம் எப்படி இருக்கணும்னு சொன்னா மற்றவர்களுக்கும் நல்லது செய்யக்கூடிய அதுல கிடைக்கக்கூடிய இன்பம் உடையவர்களா இருக்கணும். அப்ப அறிவு என்ன அறம் பொருள் இன்பம் உயிரச்சம், உயிர் பற்றிய பெயர். இப்ப நிறைய பார்த்த கம்பெனிகள்ல வேலை பார்ப்பான், அவன் உயிரை பற்றியே பயர்த்தாரு, எந்த தப்பு பண்ணதும் தயாரா இருக்கும். அப்ப எந்த தப்பு அவன் பண்ணக்கூடியவனாக இருந்தா அந்த ஆட்சியில் வைக்கிறாங்க. உயிரை பத்தி பயப்படணும், ஏதாவது ஒண்ணுன்னா நம்மளை வேலை விட்டுக்கிறாங்க, நம்மளை கண்டிப்பாங்க, அந்த பயம் இருந்தாலும் ஒழுக்கமா இருப்பாங்க இல்லையா? அப்போ உங்களுக்கு வேலை கொடுக்கணும்னா அவங்க என்ன பார்ப்பாங்கன்னு சொன்னா, உங்கள்கிட்ட அறம் இருக்கிறதா, நல்ல அறிவு இருக்கிறதா,
அதுக்கப்புறம் நீங்க மற்றவர்களோட அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடியவங்களா இருக்கிறீங்களா, அதுக்கப்புறம் வெக்கம் மானத்துக்கு பயப்படுறீங்களா, இந்த இதெல்லாம் இருந்தாதான் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. நீங்க நல்லா பார்க்கணும், நீங்க படிச்சிருக்கா முடியாது. சில கம்பெனிகளை சேர்ந்தவொடனே வெளியில அனுப்பிடுவாங்க. இல்ல அவங்க அனுப்பலைன்னா கூட அங்க நீங்க ஸ்டெடியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னா இந்த 4 நிலைகளில் நீங்க தேடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த 4 நிலையை தேடினா எந்த கம்பெனிலையும் நீங்க தைரியமா இருக்கலாம். ஏன்னா நீங்க அறமா இருந்தீங்கன்னா எந்த தப்பும் பண்ண மாட்டீங்க. அப்போ அறிவு நிறைந்து இருந்தா எந்த பிரச்சனையும் வராது. உங்க இன்பம் என்பது மற்றவர்களோடு இல்லையா, ஏதிலா குற்றம் கண் குற்றம் போல் காண்கேன் ஈதுண்டோ என்ன கிடையாது, உயிருக்கு இறங்க கிடையாது, பயம் கிடையாது. அப்போ மற்றவர்களுடைய இன்ப துன்பத்தை கண்டு நாம் என்ன பண்ணோம் அஞ்சணும். நம்ம இன்பத்தை மட்டும் பெருசா இருக்கக்கூடாது. அப்ப இந்த மாதிரி அந்த பண்புகள் நிறைந்து இருந்தால் நீங்க எங்கேயுமே நிலைக்கலாம். வெறும் படிச்சா மட்டும் பத்தாது, அதோட என்ன வேணும், பண்பு வேணும். பெரியவர்களை மதிக்கிறது, பெரியவர்களுக்கு முதலுரிமை கொடுக்கிறது, மூத்தவர்களை மதிக்கிறது, இதெல்லாம் என்ன பண்ணணும்னா உங்க மனதை அமைதிப்படுத்தும். நன்றாக ஞாபகம் வைத்துக் கொடுங்க. மனம் அமைதியாக இருந்தால் மட்டும்தான் அறிவு வேணும். மனம் அமைதி இல்லாதவர்கிட்ட அறிவு இருக்காது. அப்ப மனம் அமைதியா இருக்கிறதுக்கு ஒரே வழி என்ன வழி சொன்னா பொய் சொல்லாமல் இருக்கு. மனதில் பொய் இல்லாமல் இருக்கு. பொய்யாமை ஆற்றின் அறம் பிற செய்யாமை நன்று என்று ஒரு குறள். பொய்யாமை ஆற்றின் அறம் பிற செய்யாமை நன்று. அப்படின்னா நீங்க பொய்யே சொல்லலன்னு சொன்னா எந்த அறமும் நீங்க செய்ய வேண்டாம். அந்த பொய் சொல்லாத தன்மை மட்டும். ஏன்னா எல்லா தவறுகளுக்கும் காரணமாக இருப்பது இந்த பொய் மட்டும்தான். நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. இப்ப நீங்க பொய் சொல்லாம யாராவது இருப்பீங்களா? கொஞ்சம் யோசனை பாருங்க. பெரிய பொய்லாம் சொல்ல மாட்டேன், சின்ன பொய் சொல்லுவோம். சொல்லமா இல்லையா? தயவு செய்து இன்னையிலிருந்து ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையலாம். நீங்க வேற எதுவும் செய்ய வேண்டாம். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கடைபிடிங்க. பொய் சொல்றது கிடையாது. பொய் சொல்லக்கூடாது. பொய்யாமை ஆற்றேன் அறம் பிற செய்யாமை அதுக்கு மேல் அறமே கிடையாது. திருவள்ளுவர் சொல்வார், யாம் மெய்யாய் கண்டவற்றுள்ளே இல்லை எனை கொண்டோம் வாய்மையும் நல்லது. இந்த வாய்மைனா பொய் சொல்லாத தன்மை இல்லையா? ஆனா நம்ம இன்னைக்கு ரொம்ப கேஷுவலா என்ன பண்ணுவான், அக்காவுக்கு பேனா இருக்கான், இல்ல அதுக்கு மெதுவா வச்சுக்குவான். இன்னைக்கு ஒரு நாள் தானேன்ட்டு அக்கா பேனா எங்க பாத்தியாடி நாங்க கண்டோம் இல்லையா? சாதாரணமா சின்ன பொய்கள். இது யாரும் பாதிக்கலன்னு நினைக்கிறீங்க. நம்ம அப்படிதான் ஏமாந்துட்டு இருக்கோம். இதனால அவங்களுக்கு ஒன்றும் லாபம் இல்லையே, அது அவங்களோட நஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறீங்க. தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்தது தன்னெஞ்சே தன்னை. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில வரக்கூடிய சோகம், துன்பம், இழப்பு அத்தனைக்கும் காரணம் என்னன்னா உங்க மனதில் பதிந்திருக்கின்ற நல்ல ஞாபகம். நான் முதலே சொன்னேன், நிறைய பொய்யை வச்சிருக்கிறீங்க ஒரு புறத்துல. அது எல்லாமே இப்போ போய் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, பொய் பழகிக்கிட்டே இருக்கிறீங்க. அந்த பொய் பழக்கத்துல இருந்து வெளியில வாங்க. அது ஒண்ணு போதும். அந்த பொய் பழக்கத்துல இருந்து வெளியில வந்துட்டீங்கன்னு சொன்னா அடுத்த கட்டம் உங்களுக்கு என்ன வந்துடும் சொன்னா அறம் வந்துடும், இன்பம் வந்துடும், உயிரச்சம் வந்துடும். எல்லாமே அந்த பொய் தான் உங்களை என்ன பண்ணிட்டு இருக்குது, அத்தனைக்கும் எதிர்ப்பாக இருக்க. நீங்க நல்லா பாருங்க, ஒரு வேலைக்கு போய் சொல்லி போயிட்டீங்கன்னா அங்க நினைச்சு நிற்க முடியாது, பயம். என்னைக்கு மாட்டுவான்னு நினைப்போம். ஒருவர்கிட்ட ஒரு விஷயத்தை மாற்றி சொல்லிட்டீங்கன்னா பயந்து சாரணும். எங்கெல்லாம் நீங்க போய் சொன்னீங்களோ அத்தனை இடமும் உங்களுக்கு இழப்பை தரக்கூடியதாகவும் உங்களை பயன்பாட்டுவதாக இருக்கும். படிக்கிறது ஒரு புறம் வச்சுக்கங்க, படிக்கிறது கண்டிப்பா வேணும், அறிவு வேணும். ஆனா அந்த அறிவை விட மெய்யறிவு. இப்ப படிக்கிறது உலகத்துக்காக. இப்ப நீங்க படிக்கிறீங்க, இப்ப இந்த படிக்கிறதுலாம் உங்க வாழ்க்கைக்கு பயன்படுமான்னு நிச்சயமா பயன்படாது. வேலை செய்யலாம், படிச்சுட்டு போனதுன்னு வேலை பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் இல்லையா? அந்த ஆட்களோட வேலை இருக்கும். அப்ப உங்களுக்கு ஏற்படைய இந்த மெய்மை இருக்குது இல்லையா, பண்புங்கிற சொல்றோம் இல்லையா, அந்த பண்பாடு, அந்த ஒழுக்கம், அதுதான் உங்களை அங்க தக்க வைக்கும். எனவே வாழ்க்கை பண்பை பயன்படுத்துங்கள் இல்லையா? அந்த பண்பை அடைவதற்குரிய வழிமுறைகளை தேடுங்கள். அது அந்த பண்பை எப்படி கொடுக்கணும்னு சொன்னா மனதுல நீங்க அன்பா இருக்கின்ற பொழுது, பொய் இல்லாமல் இருக்கின்ற பொழுது. அப்ப
உண்மையை சொல்ல கற்றுக்கிட்டீங்கன்னா உயர்ந்து வரும். இப்ப நான் முதல் ஒண்ணு சொன்னேன், அதாவது திருவள்ளுவர் சொன்னார், உண்மைய நூல்களை கற்பினோம் மற்றும் தன் உண்மை அறிவையே மிகவும் சொன்னார் இல்லையா? அப்போ உங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடிய உண்மை அறிவு தான் உங்களை என்ன பண்ணோம், உங்களை உயர்த்தும். அப்படிதானே? நீங்க என்ன படிச்சிருந்தான்னு சொல்லலாம். இப்ப ஒரு கதை சொல்லிருக்கீங்க, என்ன செய்ய சொல்லணும், யாராவது போதும்னா கைக்குள்ள நிறுத்துவேன். ஏன்னா உங்களை சிரமப்படுத்த நான் விரும்ப மாட்டேன். தயவு செய்து உங்களுக்கு சலிப்பு தட்டினாலோ இல்ல போதும் அந்த மாதிரி உங்களுக்கு இருந்தால், ஏன்னா என்னுடைய கோட்பாடு என்னன்னா, அடுத்தவர் சுதந்திரத்திற்குள் நுழையக்கூடாது. அடுத்தவர் சுதந்திரத்துக்குள்ள நுழையக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு நீங்க எல்லாருமே இறந்து நிற்கிறது, எல்லாத்தையும் ஆற்றல் இருக்கு, ஆளா நீக்குவது. சும்மா இது வயசாகுதுன்னா உடம்புக்கு தான், நீங்க எல்லாருமே ஒண்ணுதான். தயவு செய்து வச்சிருக்கேன் இல்லையா? இப்ப அவங்க ஒரு கதை சொல்றாங்க. என்ன கதைன்னு சொன்னா, இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹைட் டைப்பர்னு ஒரு கதை இருக்கு, படிச்சிருக்கீங்களா? ஹைட் டைப்பர்ன்ற ஒரு ஜெர்மனியில் நடந்த கதை. அதாவது அந்த ஜெர்மன் நாட்டுல எரித்தொலை நிறைய இருந்துச்சு. எரித்தொலை நிறைய வந்த உடனே ஏற்பட்ட வெளியிடுச்சு. தெருவிலே எலி ஓடும். ஒவ்வொரு வீட்டுல இருந்து எலி, வீட்டுல உட்கார முடியாது, கால் மேல ஏற போகும், சுத்தி சுத்தி ஒரே மவுஸ் ரேக்கிங் தான் ஃபுல்லா. என்ன ஆயிடுச்சு, பசங்களை கடிக்கிறது, ஏறுது, படுத்துக்கிறதுலாம் நம்ம மேல ஏறுது, ஜாக்கிங் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் பார்த்த உடனே அந்த கார்பரேஷன் முடிவு பண்ணாங்க, இந்த எலியை ஒழிக்கிறதுக்கு வழி என்னன்னு. மருந்து வச்சு பார்த்தா மருந்தை கடிச்சு தூக்கிட்டு வெளியில போட்டு வந்துருது. அதுக்கு பிறகு அப்படி எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பழக்கம் இதாயிடுச்சுன்னா அதை தாண்டி விடும். இன்னைக்கு கொரோனா அப்படிதான், நீங்க என்னதான் இங்கிலீஷ் போட்டு இங்க போட்டுக்கிட்டே இருந்தாலும் அதுக்கு மேல் போயிட்டு அதை தாண்டி அந்த எதிர்ப்பு சக்தியை மீறிடும். இப்ப அந்த எலிக்கு இவங்க பண்ணது எதுவுமே பலிக்கல. எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க. கடைசியில் அந்த கார்பரேஷன் காரங்கெல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் வச்சு எப்படியாவது ஒரு எலியை ஒழிச்சாங்கன்னு சொல்லி ஒரு முடிவு வந்தாங்க. முடிவு வந்த உடனே என்ன பண்ணாங்க, எப்படி இதை ஒழிக்கிறதுக்கு சொல்லிக்கிற பொழுது மருந்து வச்சு பார்த்தாச்சு, அடிச்சு பார்த்தாச்சு, எல்லாம் பண்ணிட்டு அந்த எலி பெருகிட்டே இருக்குது. ஏகப்பட்ட எலி டவுன் ஃபுல்லா. அதாவது அங்க இருந்த மக்கள் தொகையை விட எலியினுடைய தொகை கூடுதல். அப்ப எப்படி இருக்கலாம் கணக்காங்க. இப்ப நீங்க ஒரு 250 இருந்தீங்கன்னா நீங்க ஒரு 450 எலி இருந்தா நினைச்சு பார்க்க முடியுமா? அப்படி இருந்ததா. உடனே என்ன பண்ணிட்டாங்க, இதை அழைக்கிறதுக்கு வழின்னு சொல்லும்போது அங்கே ஒருவர் ஐடியா கொடுத்தாரு. ஒருவன் நல்ல இந்த பைப் வாசித்தான். இப்ப நம்ம செனாயெல்லாம் இருக்குது இல்லையா, நாதஸ்வரம், ஃப்ளூட் மாதிரி, அப்படி ஒரு கருவி, அதை இசைக்கக்கூடிய வல்லமை அவன் இருந்தது. அப்ப அவன் அந்த கருவியை இசைச்சான்னு சொன்னா அவன் என்ன நினைச்சு இசைக்கிறானோ அதுக்கு தக்கவாறு அங்க சேர்க்கும். கண்ணன் போதுன்னா மாடுகள் எல்லாம் என்ன இருக்கும், அப்படியே இல்லையா பணிந்து நிற்பதாக நம்ம வரலாறு படிச்சிருக்கிறோம். இதேதான் அங்கே நடந்தது. அவர் ஊதுனா அங்க நடக்கிறதெல்லாம் அவர் நினைச்ச மாதிரி கொண்டு போக முடியும். அவர் நினைச்சா இந்த மகுடைக்கு நாகம் இசைக்கிற மாதிரி அவன் ஊதக்கூடிய அந்த பைப்பினுடைய அந்த துணிக்கு இலைகள் எல்லாம் அவன் பின்னாடி போயிடும் முடிவு பண்ணி அவனை அழைத்தார். இப்ப அவங்க பேசினாங்க, உனக்கு என்ன வேணும்? அப்போ உங்களால் என்ன தர முடியும் சொல்லுங்க. அதான் கேட்டான். அந்த சிக்கல் எப்பவுமே வாய் நிதானம் தேவை. அன்னைக்கு பிரச்சனைக்கு ஈடுபடுவான்னு சொல்லி சொல்லிடுவாங்க. இட்ஸ் வெரி டைம். நம்ம அப்படித்தான் மாட்டிடுவோம். பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம்னா தவறு இல்லையா? பொய் சொல்ல மாட்டேங்கக்கூடிய ஒரு பழக்கத்தை நீங்க வந்தீங்கன்னா நீங்க எல்லா குற்றங்கள்ல இருந்து நீங்க தப்பிச்சணும். பெரியவங்க சொல்றத காது கொடுத்து கேளுங்க. உங்களை பற்றி அறிய வேண்டும் உங்களுடைய உணர்வை மனதில் பதிச்சுட்டு ஒழுக்கமாக வாழ்வதற்கு முயற்சி பண்ணா. ஏன்னா மனசு கண்ணா பின்னாடி போகும்போது அறிவு தெரியாது, நீங்க நடக்கிறதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அப்ப அறிவு உங்களுக்கு தெரியும்னா மனசை எப்படி இருக்கணும், ரொம்ப தெளிவாக இருக்கணும், மனம் பேதமற்று இருக்கணும். அந்த மனம் பேதமற்ற நிலையில் இருந்தால் நீங்க எந்த பாடமும் படிக்கலாம், எந்த சப்ஜெக்டும் படிக்கலாம். பட் உங்க வாழ்க்கை என்பது வேறு. திருமணம் பண்ணி போறீங்க, புருஷனுடைய குணத்துக்கு உங்களுக்கு ஒத்து போகணும், உங்களோட வருமானம் வரணும், உங்களுக்கு கிடைக்கிறதுல உங்களுக்கு கேட்கணும், உங்க சொல்றதை கேட்கணும், நீங்க ஆசைப்படுறபடி அந்த பிள்ளை வளர்க்கணும். நீங்க படிச்சதுக்கு சம்மந்தமே இருக்காது. நீங்க படிச்சுட்டு ஒரு 6 ஒர்க் பண்ணிருக்கலாம், இல்ல ஒரு கலெக்டர் வேலை பார்க்கலாம்,
ஆனா குடும்பத்துல புருஷனோட எனக்கு போனோம், பிள்ளைய வளர்ச்சி, இதெல்லாம் மெய்யியல் இல்லையா? அந்த மெய்த்தன்மை இல்லைனாலும் இதெல்லாம் நீங்க உணர முடியும். அந்த படிப்பு சம்பாதிக்கிறது சம்பளத்துக்காக, இது வாழ்வதற்காக. எனவே வாழ்வியல் என்பது ஞானத்தை சார்ந்தது, மெய் அறத்தை சார்ந்தது. உலகியல் இருக்கக்கூடிய இந்த பாடத்திட்டங்கள் இது வேணும். இது ஒரு ஸ்டேட்டஸுக்காக சம்பாதிக்கிறதுக்கு ஒர்க். ஏன்னா பணம் இல்லைன்னா இல்லையா முடியாது. பணம் வேணும், பணத்துக்காக நீங்க படிங்க, வேலை பாருங்க. ஆனா குணத்துக்காக, வாழ்க்கை என்பது குணம் சார்ந்தது, பணம் சார்ந்தது அல்ல. அந்த குணம் என்பது மனம் சார்ந்தது. மனதை சுத்தப்படுத்துங்கள், பொய் எண்ணெயை கைவிடுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் என்பதை உறுதியாக சொல்லலாம். எதை நீங்கள் அடையணுமோ அதை அடைய முடியும். இப்ப நம்ம அடையக்கூடியதை அடையாமல் போயிட்டு காரணமோ, தோல்வியின் துன்பமும் நம்மை துரட்டுவதற்கு காரணமோ நம்ம மனம் நம் கைவசம் இல்லை. எனவே பொய்யை விட்டு வெளியே வாருங்கள், உண்மையை கடைபிடியுங்கள், நீங்கள் உயர்ந்து விடுவீர்கள் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி இத்துடன்